கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய வேதமாம் திருமறை குர்ஆன் சிங்கள மொழியிலே இலங்கையில் வாழுகின்ற மக்களுக்காக வெளியிடப்படும் இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லாம் பல்லாயிரக்கணக்கிலே திரண்டிருக்கிறீர்கள். திருக்குர்ஆன் வெளியிடுகிற இந்த நிகழ்ச்சியை ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நாம் செய்கிறோம் என்றால் அதற்குரிய அடிப்படையான சில காரணங்கள் இருக்கின்றன. இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை அது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று முஸ்லிம்கள் நம்புகிறோம். மற்ற மதங்களை எல்லாம் அதனுடைய நிறுவனர் உருவாக்கியதாக அந்த மக்கள் நம்புவார்கள். அந்த மதத்தினுடைய நிறுவனர் ஸ்தாபகராக இருக்கக்கூடியவர் ஆய்வு செய்து சிந்தனை செய்து இந்த சித்தாந்தத்தை உலகத்திற்கு தந்தார் என்றுதான் எல்லா மதத்தை பற்றியும் மக்கள் நம்புகிறார்கள். இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை அதை முகமது நபி அவர்கள் நமக்கு கொண்டு வந்து தந்தார்களே தவிர அதை அவர்கள் உருவாக்கவில்லை, அவர்கள் சிந்தித்து கண்டுபிடிக்கவில்லை. அவர்களையும் இந்த அகில உலகத்தையும் படைத்த இறைவன் அவர்களை தூதராக தேர்வு செய்து தான் சொல்ல வேண்டிய செய்திகளை எல்லாம் அவர்கள் வழியாக சொல்வதற்குத்தான் இந்த வேதம் திருக்குர்ஆன் என்ற வேதத்தை கொடுத்தான். அப்ப அல்லாஹ்விடமிருந்து வந்த மார்க்கம் என்ற காரணத்தினால், இந்த வேதம் அல்லாஹ்விடமிருந்து தான் வந்திருக்கிறது என்ற காரணத்தினால் தான் இந்த செய்தியை உலக மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படுகிறது. அல்லாஹ்விடமிருந்து செய்தி வருகிறது என்று சொன்னால் அதை மனிதனுடைய அறிவு ஏற்றுக்கொள்ளாது. நம்மை போலவே வாழக்கூடிய இந்த முகமது நம்மை போலவே சாப்பிடுகிறார், நம்மை போலவே அருந்துகிறார், நம்மை போலவே குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறார், நம்மை போலவே உலக காரியங்களை எல்லாம் தலையிடுகிறார், நோய்வாய்ப்படுகிறார். இவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்கிறார், எப்படி நம்புவது? அப்ப அல்லாஹ் ஒருவரை தூதராக அனுப்பினான் என்று சொன்னால் அதை நம்புறதுக்கு முடியாது, சாத்தியமில்லை. ஏனென்றால் அல்லாஹ் ஒருவரை தூதராக அனுப்புவதை நம்முடைய அறிவு ஏற்றுக்கொள்ளாது. அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பும் பொழுதெல்லாம் அதற்கு ஒரு ஏற்பாடு செய்கிறான். என்ன ஏற்பாடு? ஒருவரை அல்லாஹ்வுடைய தூதர் என்று அல்லாஹ் நியமித்தான் என்று சொன்னால் தூதர்தான் என்பதை நிலைநிறுத்துவதற்காக மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சில அற்புதங்களை அந்த இறை தூதர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லிவிட்டு இதற்குரிய ஆதாரம் இதோ, இந்த காரியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், இதை உலகத்தில் உள்ள எந்த மனிதனாலும் செய்ய முடியாது, அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் இதை செய்ய முடியும், அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை எனக்கு தந்து நான் தூதர் என்பதற்கு அதை சான்றாக ஆக்கியிருக்கிறான். இப்படி எல்லா தூதர்களும் மக்கள் மத்தியிலே அற்புதங்களை காட்டி இது இறைவன் தான் எங்களை அனுப்பினான் என்பதை நிரூபித்தார்கள். இப்ப திருமறை குர்ஆனை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னார்களே, அந்த மக்களை பொறுத்தவரை அவர்கள் சில அற்புதங்களை நிகழ்த்தி காட்டி நான் தான் இறை தூதர் என்று நிரூபித்து இருந்தாலும் இன்றைக்கு வாழ்கிற மக்களுக்கு எப்படி அதை நம்புவது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வால் தான் அனுப்பப்பட்டார்கள் என்று நாம நம்புவதாக இருந்தால் அல்லாஹ் அனுப்பினான் என்பதற்கு ஆதாரத்தை நாம பார்க்க வேண்டும். நம் கண் முன்னால் கொண்டு வந்து காட்டி இதோ பார், இது அல்லாஹ் தான் அனுப்பியிருக்கிறான் என்னை என்று சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள். அவர்கள் நம்முடைய காலத்தில் வாழவில்லை, அவர்களை நாம் பார்க்கவில்லை, அவர்களுடைய போதனைகளை செவியுறவில்லை. அவர்கள் வாழும்போது நிகழ்த்தி காட்டிய அல்லாஹ்வுடைய அனுமதியோடு நிகழ்த்தி காட்டிய அந்த அற்புதங்களை நாம் பார்க்கவில்லை. இப்போ இது அல்லாஹ் தான் கொடுத்தான் எப்படி நம்புறது? முகமது நபியை அல்லாஹ் தான் தூதராக தேர்வு செய்து அனுப்பினான், இந்த குர்ஆன் என்ற அறிவுரை அல்லாஹ்விடமிருந்து தான் வந்தது என்று சொன்னால் நபிகள் நாயகம் காலத்திற்கு பிறகு இன்று வாழ்கிற வரை உள்ள மக்களாக இருந்தாலும் சரி, இனி உலகம் அழியும் காலம் வரை வரக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நம்புவதற்கு முகாந்திரம் இல்லை. அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்த்தால் எப்படி நம்புவது? இந்த சந்தேகத்திற்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
ஒவ்வொரு இறை தூதரும் ஒரு அற்புதத்தோடு உலகத்திற்கு அனுப்பப்படுகிறார். சில அற்புதங்களோடு உலகத்திற்கு அனுப்பப்படுகிறார். அந்த அற்புதத்தை காட்டி என்னை இறைவன் தான் அனுப்பினான், நான் கொண்டு வந்த இந்த செய்தியை இறைவன் தான் தந்தான் என்று சொல்லி நிறுவினார்கள். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் இந்த திருக்குர்ஆன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வேதத்தை அல்லாஹ் கொடுக்கிறானே, கொடுத்து விட்டு அந்த வேதம் தான் அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்பதற்கு உரிய ஒரே ஆதாரம். அப்ப முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை நம்ம நம்புவதாக இருந்தால் குர்ஆனை வாசிக்கணும், அதை படிக்கணும், அதை சிந்திக்கணும். சிந்தித்து பார்த்தால் இது இந்த முகமது சொல்லி இருக்க முடியாத, இது முகமதுடைய திறமையால் உருவாக்கியதாக இருக்க முடியாது என்ற முடிவுக்கு அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்பக்கூடிய நிலை ஏற்படும். அல்லாஹ்வுடைய வேதம் என்று திருமறை குர்ஆனை நம்பும் பொழுது அதை கொண்டு வந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்பது நிரூபணமாகும். அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்பது நிரூபணமாகும் பொழுது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதும் நிரூபணமாகும். அப்ப இந்த மார்க்கம் சரியான மார்க்கம் தான், இது அல்லாஹ்விடமிருந்து வந்த மார்க்கம் தான் என்பதை மக்கள் நம்புவதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அற்புதம் இந்த குர்ஆன். குர்ஆன் எப்படி அற்புதமாக இருக்கு? அது ஒரு புஸ்தகம், அது சில எழுத்துக்களை ஓசைகளை கொண்டது, அது எப்படி அற்புதமாக இருக்கும் என்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். அப்ப திருமறை குர்ஆனை நம்ம படித்து பார்த்தோமேயானால் அது எப்படி அற்புதமாக இருப்பதை பார்த்து நம்ம வியந்து போய் விடுவோம். முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும், முகமது நபி அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார்கள். அப்படி படுத்துகிற முகமது நபி அவர்கள் சிறு வயதில் ஆடு மேய்த்தார்கள். எழுத்தறிவு கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கவில்லை. பிறகு தன்னுடைய பெரிய தந்தையோடு சேர்ந்து வியாபாரத்தில் இறங்கினார்கள். ஒரு 40 வயசு வரைக்கும் வியாபாரியாக இருந்தார்களே தவிர ஒரு பண்டிதராகவோ படிப்பாளியாகவோ ஒரு சிந்தனையாளராகவோ சீர்திருத்த கருத்துக்களை மக்களுக்கு சொல்பவராகவோ அதுபோன்ற நூல்களை ஆராய்ந்து தேடி படிப்பவராகவோ இருக்கவே இல்லை. அப்ப 40 வயது வரை எழுதவும் தெரியாத, படிக்கவும் தெரியாத, வெறுமனே பொருள் திரட்டுவது மாத்திரமே வேலையாக கொண்டு இருந்த முகமது நபி அவர்கள் இந்த வேதத்தை 40வது வயதில் அல்லாஹ் எனக்கு இந்த வேதத்தை தருகிறான் என்று சொல்லி மக்கள்கிட்ட வைக்கிறாங்க. அப்ப எழுத படிக்க தெரியாத ஒருத்தர் ஒரு செய்தியை மக்கள்கிட்ட சொன்னால் அது என்ன தரத்தில் இருக்கும்? அவருடைய தரத்தில் இருக்கும். எழுத படிக்க தெரியாதவருடைய தகுதி என்னவாக இருக்குமோ அந்த தரத்திலும் அந்த தகுதியிலும் தான் அவர் கொண்டு வர்ற செய்தியும் இருக்கும். ஆனால் இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது என்று சொன்னால் இலக்கியத்தினுடைய மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற காலத்திலே புலவன்மார்கள், பண்டிதர்கள் இருந்தார்கள். படிக்காதவர்கள் அதிகமாக இருந்தாலும் குறைந்த அளவிலே பண்டிதர்கள் இருந்தார்கள், கவிஞர்கள் இருந்தார்கள், மொழியை கரைத்து குடித்தவர்கள் இருந்தார்கள், இலக்கியங்களை கற்றவர்கள் இருந்தார்கள். இந்த பண்டிதர்கள் மத்தியிலே முகமது நபி அவர்கள் இது அல்லாஹ்விடமிருந்து எனக்கு வந்த செய்தி என்று சொன்னார்களே, அந்த செய்தி அந்த பண்டிதர்களை பிரமிக்க வைக்கிறது. இந்த மனிதர் இப்படி பேசுவாரா? படிக்க தெரியாதவர் இப்படி பேசுவாரா? எதையும் கற்காத ஒருத்தர் இப்படி அற்புதமாக சொல்வாரா? இவ்வளவு அழகு நடையில் சொல்வாரா? இவ்வளவு ஆழமான கருத்துக்களை சொல்வாரா? இவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கியவர் பேசுவாரா என்று பண்டிதர்களும் வியக்கக்கூடிய வகையிலே அந்த குர்ஆனுடைய ஸ்டைல், நடை இருந்தது. இன்றைக்கு கூட நீங்கள் பார்க்கலாம், அரபு மொழியை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அறிஞர் திருக்குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆன் அல்லாமல் அவர்களாக பேசினார்களே அந்த பேச்சுகளும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேச்சையும் எடுத்து பார்த்தால் இது ரெண்டு ஒரு மனிதருடைய பேச்சு இல்லை. குர்ஆனையும் ஹதீஸையும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் நபிகள் நாயகத்தினுடைய பேச்சையும் எடுத்து பார்த்தால் அந்த நடை இந்த நடை ஒப்பிட்டு பார்த்தால் இது வெவ்வேறு ஆளுக்கு சொன்னதாக இருக்கிறது என்கிற அளவுக்கு வித்தியாசம். திருக்குர்ஆன் நடை அந்த அளவுக்கு வேறுபட்டதாக இருக்கிறது. அப்ப இதை அந்த மக்கள் கவனிக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லாமல் அதனுடைய தரம், உயர்ந்த தரம் இருக்கு.
உயர்ந்த தரத்தில் எழுதப்பட்ட எந்த நூலை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது பாமரனுக்கு விளங்காது. திருக்குறள் எல்லாத்துக்கும் வழங்குமா? திருக்குறள் நடை உயர்ந்தது, அதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. பண்டிதர்கள்லாம் அதை பாராட்டுவார்கள், சந்தேகம் இல்லை. ஒரு பாமரன்ட்டு போய் அந்த குறளை வாசித்து இதுக்கு அர்த்தம் சொல்லு, இது என்ன சொல்லுதுன்னு விளக்கு என்று கேட்டால் அவன் திரு என்று முடிப்பான். ஏன்? எவ்வளவுக்கு உயர்ந்த தரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு சாதாரண மக்களை விட்டு அந்நியப்பட்டு போயிடும். உயர்ந்த தரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி இருக்கணும்? சாதாரண மக்களுக்கு புரியாம பண்டிதன்மார்களுக்கு மாத்திரம் புரியக்கூடிய வகையில் இருந்தால்தான் அது உயர்ந்த தரம். திருக்குரான் எப்படி இருக்கிற என்று சொன்னால், உயர்ந்த தரத்திலே இருக்கிறானே அவன் பார்த்து ஆச்சரியப்படுறான். சாதாரண மக்கள் இருக்கிறார்களே அவர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள். எழுத படிக்க தெரியாத அந்த சமுதாயம், உம்மி சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அப்பாவி சமுதாயம், திருக்குரானை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது அதற்கு கட்டுப்பட்டார்கள், விளங்கினார்கள். அதன் அடிப்படையில் நபிகள் நாயகத்திற்கு பின்னால் அணிதிரண்டார்கள், பண்டிதர்களும் திரண்டுகிறார்கள். அப்ப உயர்ந்த நடையில் உள்ள ஒரு நூல் பண்டிதர்களாலும் குறை சொல்ல முடியாமல் சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்குமையானால் இதை விட ஒரு அற்புதம் என்ன வேணும்? இன்னைக்கும் இப்படி யாராலும் ஏற்ற முடியாது. பெரிய நூல், இலக்கிய நூல் எழுதிட்டாரு, அந்த பரிசு இந்த பரிசு வாங்குறான்னு வைங்களேன், அதை சாதாரண பொதுமக்கள்கிட்ட கூட படிக்க சொன்னா விளங்காது. வாசிப்பானதை தவிர தமிழ்ல தான் இருக்குமே தவிர அர்த்தம் தெரியாது. முகமது நபி கொண்டு வந்த அந்த குர்ஆன் பண்டிதர்கள் பார்த்து ஆச்சரியப்படுறான், பாமர மக்கள் பார்த்து புரிந்து கொள்கிறான். அப்ப அந்த தரத்தில் இன்றைக்கு வரைக்கும் எந்த மொழியிலும் உலகத்தில் யாராலும் ஒரு நூலை கொண்டு வர முடியாது. அப்ப மனிதனால் முடியாத ஒன்றை அவர் கொண்டு வந்தார் என்று சொன்னால் அது அவருடையது அல்ல, அது முகமது நபி உண்டாக்குனது அல்ல, அவரை படைத்த இறைவன் கொடுத்தது. இப்படி அந்த குர்ஆன் என்பது ஒரு அற்புதமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு நூல் எப்படியெல்லாம் அற்புதமா இருக்குன்னு பாருங்க. திருக்குர்ஆனை வைத்து தான் இஸ்லாம் உண்மை என்று நம்ம நிரூபிக்கும் நிலையில் இருக்கிறோம். அது எப்படி அற்புதமாக இருக்கிறது? ஒரு நூலை நம்ம எழுதுகிறோம், அல்லது நமது காலத்தில் உள்ள சில அறிஞர்கள் கூடி எழுதுகிறார்கள். ஒரு 100 பேர் 500 பேர் கொண்ட ஒரு குழுவை எழுதுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த நூல் எழுதப்பட்ட காலத்திலேயே பல பேர் படித்து பார்த்து விட்டு இதில் இத்தனை பிழைகள் இருக்கு என்று சொல்வார்கள். சரி, ஒரு பிழையும் வராத அளவுக்கு 500 பேர் சேர்ந்து எழுதிட்டான்னு வைங்க, நிறைய ப்ரூஃப் பார்த்து திருப்ப திருத்தி கடைசியில் வெளியிட்டான்னு வைங்க, ஒரு 50 வருஷம் கழிச்ச பிறகு பார்த்தால் அதில் உள்ள பல விஷயம் பிழையா இருக்கும். ஏன்? எந்த ஒரு மனிதனும் தன் காலத்தில் இருக்கிற ஞானத்திற்கு தக்கவாறு தான் சிந்திப்பான், தன் காலத்தில் இருக்கிற அறிவுக்கு கொண்டுதான் அவன் முடிவு செய்வான். நம்ம காலத்தில் சரி நினைத்து கொண்டு அதன்படி ஒரு நூலை எழுதியிருப்போம். பிறகு வந்த கண்டுபிடிப்புகள், பிறகு வந்த அறிவியல் உண்மைகள் இதெல்லாம் பொய், அந்த காலத்தில் விளங்காமல் எழுதிவிட்டாங்க என்று பிறகு வந்தவர்கள் கண்டுபிடிப்பார்கள். 50 வருஷம் எந்த நூலும் தாக்கு பிடிக்காது. எந்த ஒரு நூலை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு 50 ஆண்டுகள் கடந்த பிறகு இவ்வளவு பிழை இருக்கு, அந்த காலத்தில் விளங்காமல் சொல்லிவிட்டார்கள், இப்ப நம்ம விளங்குற காலத்தில் இருக்கிறோம், அதனால இன்னது பிழை என்று கண்டுபிடித்து விடுவார்கள். திருக்குர்ஆன் என்ன போன வாரமா வந்தது, ஒரு மாசமா ஆகுது, 1400 ஆண்டுகள் கடந்து விட்டது. உலகம் முழுவதற்கும் அந்த செய்தி மறைக்கப்படாமல் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. உலகம் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய மதத்தினுடைய அடித்தளத்தை எல்லாம் தகர்த்து இஸ்லாம் மக்களை வென்றெடுப்பதால் அவர்களுக்கு ஏற்பட்ட பொறாமையின் காரணமாக, வெறுப்பின் காரணமாக குர்ஆன்ல குறை காண்பதற்காக கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றி கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். 14 நூற்றாண்டுகளாக ஒரு பிழையை சுட்டி காட்ட முடியல. குர்ஆன்ல ஒரு மனுஷன் கொண்டு வந்த நூல்னு சொல்லி இது முகமது தான் கொண்டு வந்தாரு, அதுக்கு ஆதாரம் பிழைகள் இருக்கிறது என்று சொல்லலாம்ல. அப்ப அந்த பிழைகளை காட்டி, அல்லது காலத்திற்கு பொருந்தாத கருத்துக்கள் இருக்கிறது, அல்லது விஞ்ஞானத்துக்கு முரணாக இருக்கிறது, நடைமுறை சாத்தியமில்லாது இருக்கிறது, மனிதனை நாசப்படுத்தக்கூடிய கோட்பாடுகள் இருக்கிறது என்று சொல்லி தக்க சான்றுகளோடு நிரூபித்து விட்டார்கள் என்று சொன்னால் குர்ஆனை நம்பி போறவங்களை தடுத்துடலாம், முஸ்லிமாக வரக்கூடிய மக்களை தடுத்து நிறுத்த முடியும். அதற்கு பெரிய பெரிய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், அதற்காக பாடுபடுகிறார்கள். பக்கத்திற்கு பக்கம் நாம் குர்ஆனை படிப்பதை விட வரிக்கு வரி படிக்கிறார்கள்.
வார்த்தைக்கு வார்த்தை படிக்கிறார்கள், படித்துவிட்டு ஒரு முரண்பாடையும் சொல்ல முடியவில்லை. முரண்பாடு என்று சில விஷயங்களை உளறுகிறார்கள். ஒரு சராசரி முஸ்லீம் அதற்கு பதில் சொல்லிவிடுவான். அந்த அளவிற்குத்தான் காட்ட முடியுதே தவிர குர்ஆன்ல எந்த முரண்பாடையும் காட்ட முடியல. 14 நூற்றாண்டா ஒரு புஸ்தகம் இதில் பிழை இல்லை என்று அதுவே சொல்லுகிறது. லா யஅதிஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்பிஹி. இந்த குர்ஆனிலே முன்னும் தவறு இல்லை, பின்னும் தவறு இல்லை. குர்ஆனே சொல்லுகிறது. லவ் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கதீரா. இந்த குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து வராமல் மனிதனிடமிருந்து வந்திருந்தால், முகமது உண்டாக்கி இருந்தால் ஏராளமான முரண்பாடுகளை அவர்கள் பார்த்திருப்பார்கள். ஒரு முரண்பாடு இல்லை, பொய் இல்லை, முரண்பாடு இல்லை, காலத்திற்கு ஒவ்வாத கருத்து இல்லை, மனிதனை சீரழிக்கக்கூடிய சித்தாந்தங்கள் இல்லை, எல்லாமே நல்லதாக இருக்கிறது. 14 நூற்றாண்டா நிலைத்திருப்பது எந்த புஸ்தகத்தையா சொல்லுங்க நிலைத்திருக்குதுன்னு சொல்லி. புஸ்தகம் நிலைத்திருக்கும், கருத்து நிலைத்திருக்காது. புஸ்தகங்கள் அந்த புஸ்தகங்கள் வச்சிருப்பார். நபிகள் நாயகத்திற்கு முந்தி எழுதப்பட்ட திருக்குறள் கூட இருக்கத்தான் செய்கிறது. அப்ப திருக்குறள் புஸ்தகம் இருக்கிறது, அந்த கருத்து நிக்குதா? இல்லை. அவர் என்ன சொல்றாரு திருக்குறள்ல? தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதலுவால் பெய்யன பெய்யும் மழை. புருஷனை தொழாதா, கடவுளை வணங்காமல் கணவனை ஒருத்தி வழங்குவானையானால் பெய்யின மழை பெஞ்சிருங்கிறார். இது பொருந்துமா? கணவனை வணங்கலாமா? கணவன் கடவுளா? கணவனை ஒருத்தி வணங்கினால மழை பெஞ்சிருமா? அப்ப மழை பெய்வதற்குன்னு சில காரண காரியங்கள் அறிவியல் இருக்கிறது. அதன்படிதான் மழை பெய்யுமே தவிர மனைவி புருஷனை தொழுதால் மழை பெய்யும் என்பது அறிவியலா? டெய்லி பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியா? இதை பார்த்து விட்டு வள்ளுவர் மெய்யாக சொல்லியிருக்கிறான்னு சொல்ல முடியுமா? ஆனால் நல்ல நடன்னு சொல்லிக் கொள்வார்கள். அது என்னோட அது பிரச்சனையே இல்லை. நல்ல நடை என்பது பிரச்சனை இல்லை. திருக்குறள் நல்ல நடையா இருந்துட்டு போகுது. இன்னைக்கு இந்த காலத்தை நிற்குமாண்ட நிற்காது. கண்டது மண்ணும் ஓர் நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டட்டுங்கிறாரு. அதாவது சந்திர கிரகணம் எதனால் ஏற்படுது என்று சொல்லும் பொழுது திங்களை பாம்பு கொண்டட்டுங்கிறாரு. சந்திரனை பாம்பு விழுங்கியதைத்தான் சந்திர கிரகணத்திற்கு காரணம் என்று அன்றைய அறியாமை மக்கள் நினைத்தார்கள். அந்த காலத்தில் அவர் வாழ்ந்த காரணத்தினால் அதையே தன்னுடைய கவிதையிலும் சொல்லியிருக்கிறார். கிரகணம் எதனால் ஏற்படுது என்று சொன்னால், பாம்பு ஒரு பாம்பு இருக்கிறது, அது ஒரு கடவுளுடைய தலையில் இருக்கிறது, அவர் தலைக்கு மேலே சந்திரன் இருக்கிறது, இந்த பாம்பு போய் இதை முழுங்குது, அதனால கிரகணம் ஏற்படுது. அவர் குறை சொல்ல முடியாது, அவர் கடவுள் தூதர் கிடையாது, மனிதர். அவர் காலத்து அறிவை கொண்டு அப்படித்தான் சொல்ல முடியும். அவர் காலத்தில் எந்த மாதிரி மக்கள் புரிந்து வைத்திருந்தார்களோ அதை சொன்னாரே தவிர இன்னைக்கு அது நிற்குமா? அதனுடைய நடை நிற்கலாம், அதனுடைய கவிதை வரிகள் நிற்கலாம், அதனுடைய கருத்து நிற்குமா? நிற்கல. அப்ப எந்த ஒரு நூலாக இருந்தாலும் காலத்தை கடந்து நிற்கணும். இன்றைக்கு வரைக்கும் ஒரு பிரச்சனைகள் இஸ்லாமியத்தில் குறை சொல்ல வந்தார்களே ஆனால் தேடி தேடி கண்டுபிடிச்ச விஷயம் என்ன? பலதார மனம் வாங்க, விவாகரத்தும் வாங்க, கடுமையான சட்டம் இஸ்லாத்தில் இருக்கும் வாங்க. இதெல்லாம் மேலோட்டமா சொல்வானே தவிர சரி வா உட்காந்து பேசுவோம். கடுமையான சட்டம் வேணுமா, லேசான சட்டம் வேணுமா? மாட்டேன்றாங்க. ஏன்? அவனுக்கு ஒரு பெரிய இஷ்யூ, பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்பொழுது அரபு நாட்டு சட்டம் தான் வேணும், இஸ்லாமிய சட்டம்னு சொல்ல மாட்டார்கள். அரபு நாட்டு சட்டம் வேணும் என்று சொல்லுகிற அளவுக்கு தான் இஸ்லாத்தில் உள்ள எல்லா சட்டங்களும் இருக்கிறது. தலாக்காக இருந்தாலும், ஜீவனாம்சமாக இருந்தாலும், பலதாரமனமாக இருந்தாலும், தீவிரவாதமாக இருந்தாலும், போராக இருந்தாலும், எதிலெல்லாம் அவர்கள் குறை சொல்கிறார்களோ அதை விவாதித்து நிரூபிக்க வருவார்களா என்றால் யாரும் வர தயாராக இல்லை. அனைவருக்கு நம்ம சவால் விட்டு கொண்டிருக்கிறோம். பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் வா பேசுவோம். நம்ம தமிழகத்துடைய முன்னாள் முதல் பெரிய பண்டிதர் கலைஞர் அவர்கள் இது ஒரு காட்டு மிராண்டி சட்டம் என்று எழுதினார். நேரடியாக கடிதம் எழுதணும், வாங்க பேசுவோம். எது காட்டு மிராண்டி சட்டம்? இந்த சட்டம் சரியா, நீங்க சொல்ற சட்டம் சரியா? பேசுவோமா, விவாதிப்போமா? பதில் இல்லை. உலகத்துக்குள்ள அறிவாளி என்று பெயர் எடுத்தால் கூட குர்ஆன் பற்றி பேசுவதற்கு அழைத்தால் ஓடி விடுகிறார்கள், நிரூபிக்க முடியாது. அப்ப காலத்தை கடந்து நிற்கிற அதுதான் இறை வேதத்துக்கு ஆதாரம். காலத்தை கடந்து இத்தனை ஆண்டுகள் போன பிறகு கூட அதுல எந்த ஒண்ணுமே முரண்பாடு பார்க்க முடியல, பிழை இல்லை. இன்னும் சொல்ல போனா நம்மளே எடுத்துக்கொள்வோம். நீங்கள் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னவெல்லாம் நம்பி இருந்தீர்களோ அதுல பாதியை மறுக்கிற நிலைக்கு வந்துட்டீங்களா இல்லையா? நாமெல்லாம் ஒரு 25 வயசுக்கு முன்னாடி எதெல்லாம் நம்பணுமோ அது எல்லாமே தப்பாவில் இருக்கு, வேற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்களே.
அப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கருதின நம்பிக்கையெல்லாம் தூள் தூளாகி கொண்டிருக்கிறது. அப்போ 1400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த அறிவை கொண்டு என்ன சொல்லியிருக்க முடியும்? முடியாது. இன்னும் சொல்ல போனால், இப்போ நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் எங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நபிகள் நாயகம் என்ன சொன்னார்கள்? உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி எத்தகாரபு ஜமான், காலம் சுருங்கிட்டாங்க. அதை விளங்காம தான் போராட்டம் பண்றாங்க. காலம் சுருங்கி போய்விடும். 2 செகண்ட்ல வந்துட்டோம்ல, இங்க பேசுற வந்துடா இல்லையா? பிளைட் செலவு மிச்சம், சிரமம் மிச்சம். இங்க இருந்து கொண்டு உங்கள்கிட்ட பேசி கொண்டிருக்கிறோம். பேச்சுக்கு தான் ஆளுங்க எதிர்த்தீங்க, பேச்சத்தானே எதிர்த்தீங்க. எதை எதிர்த்தீங்க? கருத்து தானே எதிர்த்தீங்க. கருத்து ஆளை தடுத்த கருத்தை தடுக்க முடியல. உன்னால் ஆள் வருவதை தடுக்க முடிந்தது தவிர கருத்தை தடுக்க முடிந்ததா? அதிகமான பேர் கேட்பதற்கு அதை நீ அல்லாஹ் உதவியாக்கினான். அதை நீ இப்படியெல்லாம் பண்ணி இருக்கல என்று சொன்னால், இந்த மாதிரி எதிர்ப்பு காட்டவில்லை என்று சொன்னால், ஒரு அரசாங்கம் கொடுத்த விசாவை ரத்து செய்திருக்கவில்லை என்று சொன்னால், இது மாதிரி ஒரு கவன ஈர்ப்பு வந்திருக்குமா? உலகம் பார்த்திருக்குமா? அப்படி என்னதான் சொல்றாங்கடா பார்ப்போம். இதுதான் இஸ்லாம். இப்படித்தான் இஸ்லாம். இஸ்லாம் மக்கள்கிட்ட போறதை எப்படித்தான்? இவங்களை தூண்டி விட்டு அல்லாஹ் இந்த இஸ்லாத்தின் பக்கம் மக்களை ஈர்க்க வைக்கிறான். அப்ப அந்த மாதிரி நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு என்ன ஆதாரம் என்றால், இது கூட சொல்லிக் கொள்ளலாம். எத்தகாரபு ஜமான், ஜமான் காலம் சுருங்கி போய்விடும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்யற காரியங்கள், பல நாட்கள் செய்யற காரியம் சில நிமிடங்களில் முடிந்துவிடும். இதுல நிறைய பெரிய அறிவியல் தத்துவம் இருக்குன்னு வைங்களேன். இப்ப நம்ம பேசுவது கூட அதுல ஒரு அம்சம் தான். இப்படி நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை அவங்களுடைய ஹதீஸ் எப்படி நிரூபித்துக் கொண்டிருக்கிறதோ அது மாதிரி இந்த வேதம் நிரூபிக்கிறது. இன்னும் சொல்ல போனா, அதை குர்ஆனை படிச்சு பார்க்கிறோம். இன்றைய விஞ்ஞானிகள் கூட அநேகம் பேருக்கு தெரியாமல் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் அறிந்திருக்கிறாங்களே, சாதாரண விஞ்ஞானிகள் அறியாமல் இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட விஷயங்களை கூட இந்த குர்ஆன் பேசியிருக்கிறது. உதாரணத்துக்கு சில விஷயங்களை சொல்கிறோம். இப்போ நம்ம அந்த பூமியில் வாழ்றோம். பூமிக்கு மேலே காற்று மண்டலம் இருக்கிறது. அந்த காற்று மண்டலம் தான் நமக்கு முகடாக இருக்கிறது. வானம்னு ஒன்று இருக்கு, அது வேறு விஷயம். அதுக்கு மேலே இந்த ஒரு வானம், மழை பொழியக்கூடிய ஒரு வானம் இருக்கிறது. இந்த காற்று மண்டலத்தை பற்றி இறைவன் சொல்லும் பொழுது, இந்த வான்வெளியை உங்களுக்கு முகடாக ஆக்கியிருக்கிறோம். வஜால்ன சமா சஃபம் மஹ்பூலா, இந்த வானத்தை பாதுகாக்கப்பட்ட ஒரு முகடாக ஆக்கியிருக்கிறோம். குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. இப்போ இந்த வானம் முகடா இருக்குன்னு சொன்னா, இன்றைக்கு கூட நிறைய பண்டிதனுக்கு விளங்காது. வானம் முகடா இருக்கா? அடிக்கிற வெயிலாம் மேலே மேலே அடிக்குது, பெய்கிற மழையெல்லாம் தலையில் கொட்டுது, முகடா போட்டு வச்சிருக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் அது இருக்கிறது. இந்த வான்வெளி என்பது நமக்கு முகடுல என்ன இருக்கணும்? மேலேருந்து வரக்கூடிய சில விஷயங்களை தடுக்கணும். ஒரு முகடு என்ன செய்யும்? ஒரு கொடை கூட தடுக்குதா இல்லையா? ஒரு குடை துணியா இருந்தால் கூட வெயிலை தடுக்கும், மழையை தடுக்கும். ஒரு ரூஃப் போட்டிருந்தோம் என்று சொன்னால் பல விஷயங்களை நமக்கு தடுத்து விடும். அது முகடு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் திருக்குர்ஆன்ல? வானத்தை உங்களுக்கு முகடாக்கி இருக்கிறோம். வானம் எப்படி முகடா இருக்குது? பார்த்தா ஒன்றும் ஓப்பனாக தான் இருக்கிறது. இங்கேருந்து சூரியன் வரைக்கும் நம்ம பார்க்குறோம், எந்த விதமான முகடும் தெரியவில்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குதா? இப்போ ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த வானம், இந்த காற்று மண்டலம் தான் நமக்கு வானமாக இருக்கிறது. மழை பெய்யக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அந்த எல்லை வரைக்கும் தான் வானம். அதை ஆய்வு செய்து சொல்லுகிறான், அது ஒரு முகடாகத்தான், அது மாத்திரம் இல்லை என்று சொன்னால் மனிதனுக்கு பயங்கரமான ஒரு கேடு ஏற்பட்டுவிடும் என்று சொல்ற அளவுக்கு இந்த வானத்தை முகடு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி முகடு என்று சொன்னால், இப்போ நம்ம சூரியனையும் பூமியையும் சந்திரனும் எடுத்துக்கொள்வோம். இந்த சந்திரனுக்கும் பூமிக்கு இடையில 3 லட்சம் கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னாலும் சூரியனோட ஒப்பிட்டு பார்த்தோமே ஆனால் ரெண்டுமே சம தூரத்தில் தான் இருக்கிறோம். சூரியனில் இருந்து பூமியும் சந்திரனும் சமமான தொலைவில் தான் இருக்கிறது. அப்ப சமமான தொலைவில் இருக்குமே ஆனால் சூரியன்ல இருந்து வருத வெயில் இருக்குல்ல, வெப்பம் ரெண்டுக்கு சமமா இருக்கணுமா இல்லையா? சந்திரனில் என்ன வெப்பம் இருக்கிறதோ அந்த வெப்பம் தான் பூமியிலும் இருக்க வேண்டும். பூமியில் இருக்கிற வெப்பம் தான் அங்கேயும் இருக்க வேண்டும். ஆனா பூமி எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அது அதிகபட்சம் ஒரு 40 டிகிரி அளவுக்கு வெப்பம் இருக்குது. சில நேரங்களில் அதை விட குறையும். 30 ஆரம்பித்து 27 ஆரம்பித்து ஊட்டி கொடைக்கானல் 17 அந்த மாதிரி ஆரம்பித்து ஒரு 40 42 வரைக்கும் அதிக வெயிலில் செத்தான்னு சொல்வதாக இருந்தால் ஒரு 45 டிகிரி சொல்லுவான்.
அது எப்போவாவது அரிதாக சில நேரங்களில் ஏற்படும். அப்போ 40, 30, 45 இந்த அளவுக்கு வெப்பம் எங்கே இருக்கிறது? பூமியில் இருக்கிறது. சந்திரனுக்கு போனால் அதுவும் சூரியனில் இருந்து அதே தொலைவில் தான் இருக்கிறது. சந்திரனுக்கு போனீர்களே, சில நேரங்களில் பூமியோட கிட்டையும் போகும். சுற்றிக்கிட்டு வரும் பொழுது சந்திரன் வந்து பூமியோட சூரியனுக்கு நெருக்கமாகவும் போகும். அப்படி இருந்தால் அப்போ இதே அளவுக்கு வெப்பம் தானே அங்கேயும் இருக்கணும். சந்திரனில் குறைஞ்சபட்சம் 127 டிகிரி இருக்கிறது. அதாவது 3 மடங்கை விட அதிகம். பூமியில் நம்ம அனுபவிக்கிற வெப்பத்தை விட 3 மடங்கு அதிகமாக சந்திரனில் வெப்பம் இருக்கிறது. அப்போ அந்த தாங்க இயலுமா? முடியாது. அப்போ அங்கே மாத்திரம் 3 மடங்கு வெப்பம், இங்கே மாத்திரம் அதில் 2 மடங்கு ஃபில்டர் ஆகுதுன்னு சொன்னால் அது எதனால் ஏற்படுது? இந்த வானம் கூரையாக இருந்து நமக்கு மேலே இருக்கிற அந்த காற்று கூரை இருக்கிறதே, அது என்ன செய்யுதுன்னு கேட்டால் பூமியிலிருந்து வரக்கூடிய சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தை ஃபில்டர் பண்ணி வடிகட்டி நிப்பாட்டி வைத்துக்கொண்டு மனிதன் வாழ்வதற்கு தேவையான அளவுக்கு கொண்டாந்து கொட்டுகிறது. அப்போ என்னவா நிற்கிது? இப்போ வானம் வந்து முகடா நிற்கிதா? வானம்னு ஒன்று இல்லைன்னு வைங்க, சந்திரன் மாதிரி ஓப்பனாக விட்டுருந்தான்னு வைங்க, அப்போ என்னவாகும்? அன்னைக்கே செத்துருவோம். 127 டிகிரி வந்துச்சுன்னு சொன்னால் மனிதன் அழிஞ்சு நாசமாக போயிடுவான். அங்கே காற்று கிடையாது, இந்த முகடு கிடையாது சந்திரனில். பூமிக்கு மாத்திரம் அந்த முகடு இருக்கிற காரணத்தினால் அது தடுத்து நிறுத்துது என்று இப்போ கண்டுபிடிச்சு சொல்கிறான். இதுக்கு முந்தைய முகடுனா விளங்கலை. இன்றைக்கு அறிவியல் கண்டுபிடிச்சு சொல்லும் பொழுது இது முகமது சொல்லு இல்லை, அல்லாவுடைய சொல்லு விளங்கலை. இதை முகமது சொல்லியிருக்க முடியாது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த பூமியை நோக்கி விண்கற்கள் மேலே இருந்து விண்கற்கள் விண்ணிலிருந்து பெரிய பெரிய கல் வந்து உழுவுதுங்கிறான். அந்த கல்லுனா எவ்வளோ பெருசுங்கிறீங்க? சில கற்கள் வந்து 96,000 சதுர மீட்டருங்கிறான். சதுர மீட்டர் அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா 96,000 சதுர மீட்டர். அதை புரிந்து கொள்வதற்கு கிலோமீட்டரில் சொல்வதாக இருந்தால் ஏறக்குறைய 1 லட்சம், ஏறக்குறைய 1 லட்சம் சதுர கிலோமீட்டர்னு வைங்க. இப்போ இங்கேருந்து 1 கிலோமீட்டர், அங்கே பக்கம் 1 கிலோமீட்டர், 4 பக்கம் 1 கிலோமீட்டர், அவ்வளோ பெரிய ஏரியா எடுத்துக்கிறங்க. அவ்வளோ பெரிய கல் விழுந்தால் என்ன ஆகும்? அந்த கல் எவ்வளோ பெருசாக வருதான் பூமிக்கு? இப்படி 1 கிலோமீட்டர், இப்படி 1 கிலோமீட்டர், இப்படி 1 கிலோமீட்டர், இப்படி 1 கிலோமீட்டர், ஒரு சதுரம் போடுங்க. அவ்வளோ பெரிய ஏரியா அளவுக்கு ஒரு பெரிய கல் பூமியை நோக்கி வருது. என்னைக்காவது பூமியில் விழுந்திருக்கா? அப்படி ஒரு கல் விழுந்தா எந்த ஊராக தாங்குமா? கொழும்புல வந்து விழுந்தா கொழும்பு காலி, சென்னையில் விழுந்தா சென்னை காலி. அப்போ 1 கிலோமீட்டர் அளவுக்குள்ள அவ்வளோ பெரிய கல் வந்து திடீர்னு விழுந்தால் நசுக்கி சாவுறதோடு அந்த அதிர்ச்சியில் என்ன செஞ்சிடறேன்? பயங்கரமான பாரதூரமான விளைவுகள்லாம் ஏற்பட்டுவிடும். ஏற்படலை. ஏன் ஏற்படலைன்னா அவ்வளோ வேகமாக வரக்கூடிய அந்த கல்லை இந்த காற்றாக இருக்கக்கூடிய முகடு கூரை எரித்து வேகமாக வந்து மோதும் போது எரித்து சாம்பலாக்கி பூமியில் வந்து கொட்டும் பொழுது பொழு பொழுன்னு நினைஞ்சிருது, சாம்பலாக கொட்டி விடுகிறது. அப்போ அந்த எரிகல்கள் எல்லாம் வந்து இதுவே சந்திர மண்டலத்தில் விழுந்துச்சுன்னு வைங்க, பெரிய பாரதூரமான விளைவு ஏற்பட்டு போயிடும். அந்த பூமியில் மாத்திரம் அதை தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பை இறைவன் ஏற்படுத்தி விட்டு தான் இது முகடாக ஆக்கியிருக்கிறேன். பூமியை வந்து பூமிக்கு மேலே உள்ளதை வானத்தை ஆகாயத்தை கூரையாக ஆக்கியிருக்கிறேன். இப்படி ஒருத்தன் படிக்கும் பொழுது ஆக என்னடா இது, இது எழுத படிக்க தெரியாத 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சாதாரண ஒரு மனிதர் சொல்ற பேச்சு மாதிரி இருக்குதா? அகில உலகத்தையும் படைத்த கடவுளுடைய பேச்சு மாதிரி இருக்கிறதா? இன்னும் சொல்ல போனால் 7 வண்ணங்கள் இருக்கு சூரியனில். அந்த 7 வண்ணங்களில் அல்ட்ரா வயலட்டுங்கிறான்ல, புற ஊதா கதிர், அந்த கதிர் வந்து பூமிக்கு அப்படி வந்து இறங்கினால் அவ்வளோ பேர் சொறி பிடிச்சி செத்து போயிடுவோம். அது பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான அந்த கதிர். அப்போ 7 வண்ணங்கள், சிவப்பு வருது, மஞ்சள் வருது, எல்லா கலரும் வந்து விடுகிறது. சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த அல்ட்ரா வயலட் சொல்லக்கூடிய புற ஊதா கதிர் இருக்க, அந்த கதிர் மாத்திரம் மனிதன் மேனியில் படுமையானால் மனிதனுடைய தோல்லாம் கருகி போயிடும், நாசமாக போயிடுவோம், அந்த மாதிரி புண்ணா போய்விடும் என்கிற அளவுக்கு அது ஒரு பயங்கரமான பவரான ஒரு பொருள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அப்படி வரல. புற ஊதா கதிர் வருது சூரியன்ல இருந்து. ஆனால் நமக்கு மேலே உள்ள இந்த காற்று கூரை ஓசோன் என்ற ஒரு படலம், அதெல்லாம் ஓசோன்லாம் அந்த காலத்து தெரியுமா? அது ஒரு கூரை தானே. ஓசோனில் ஓட்டைங்கிறான் இப்போ. அப்போ ஏதோ இருக்க போய் தானே ஓட்டை விழுவுது. அப்போ ஓசோன் என்ற அந்த படலத்தில் மோதின உடனே புற ஊதா கதிர்களை ஃபில்டர் பண்ணி மற்ற கதிர்களை பூமிக்கு அனுப்புகிறது.
புற ஊதா கதிரை நேரம் அனுப்புனுச்சுன்னு வைங்க, பயங்கரமான விளைவு ஏற்படும். அப்போ இது இந்த வானம் ஒரு கூரையாக இருக்குதுங்கிற ஒரு சின்ன ஒரு சொல்லு, வானம் உங்களுக்கு கூரையாக அமைத்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த சொல்லுக்குள்ள இவ்வளவு விஷயம் அடங்கி இருக்குது பாருங்க. இதை பார்க்கும் பொழுது இது முகமது சொல்லியிருப்பாரா, அந்த காலத்தில் எந்த மனிதனாவது சொல்லியிருப்பானா? இந்த காலத்திலேயாவது விஞ்ஞானி சொல்லிடலாம். அந்த காலத்தில் சொல்வதாக இருந்தால் ஒன்று முகமது சொன்னார்னு சொல்லு, இல்லைன்னா அல்லாஹ் சொன்னார்னு சொல்லணும். ஏன்? அப்போ அவர் வாயிலிருந்து வந்ததுனால அவர் மேலே சாட்டணும். மெசேஜை பார்த்தா அவர் சொன்ன மாதிரி இல்லை. அப்போ யார் சொல்லியிருக்கணும்? படைச்சவன் தான் சொல்கிறான், இது அவருக்கு சம்பந்தம் இல்லை. அப்போ முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை எது நிரூபிக்குது? குர்ஆன் நிரூபிக்கிறது. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு நபிக்கும் பல அற்புதங்கள் இருந்தது, எனக்கு வரலப்பட்ட அற்புதம் திருக்குர்ஆன். அதான் எனக்கு கொடுத்த தலைப்பு தான். திருக்குர்ஆன் ஒரு வாழும் அற்புதம். அது வாழுகிற ஒரு அற்புதமாக இருக்கிற காரணத்தினால தான் இந்த திருக்குர்ஆனை வெளியிடுவதற்கு இவ்வளவு பெரிய முயற்சிகளை நம்ம எடுக்க வேண்டி இருக்கிறது. இந்த மாதிரி வெளியிட குர்ஆனுடைய உண்மையை சொல்லும் பொழுது எதிர்க்கிறாங்க. யார் எதிர்க்கிறா? குர்ஆனுக்கு உரியவர்கள் எதிர்க்கிறார்கள். குர்ஆனுடைய விஷயத்தை சொல்வதற்கு யார் குர்ஆனை எடுத்து பிற மத மக்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்களோ அவங்க தான் இதுக்கு அதிகமான அளவில் எதிர்ப்பு காட்டக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது ஆச்சரியப்படுற ஒரு விஷயமே இல்லை. ஏனென்று கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னாங்க. அந்த தூதர்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்களை யார் எதிர்த்தா? காபாவுடைய நிர்வாகத்தை செய்தவர்கள் எதிர்த்தார்கள். இப்ப எப்படி பள்ளி வாசல் நிர்வகிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் எதிர்க்கிறார்களோ அதே மாதிரி அல்லாஹ்வுடைய முதல் ஆலயமாக இருக்க காபத்துல்லா ஆலயத்தை யார் நிர்வகித்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு தான் தங்களுடைய தலைமை போகிறது, தங்களுடைய ஆணவம் போகிறது, தங்களுடைய வருமானம் போகிறது. இவர் சொல்லக்கூடிய சித்தாந்த மக்கள்கிட்ட பரவிடுமையானால் உயர் சாதி என்று கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுக்கோப்பு உடைந்து சிதறிவிடுகிறது, எல்லா மக்களையும் சமமாக ஆக்குகிறார் என்று கொந்தளித்து போய் எதிர்த்தவர்கள் யாரு? அல்லாஹ்வை நம்பியவர்கள். எதிர்த்தவர்கள் யாரு? அல்லாஹ்வை நம்பியவர்கள். இவர்கள் நம்பியது போலவே, அதே போல அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நிர்வகித்தவர்கள் இவர்கள் நிர்வகிப்பது போலவே. அப்ப அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நம்பியவர்கள் நிர்வகித்தவர்கள் சொல்ல போனால் இப்ராஹிம் நபியுடைய சந்ததிகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தவர்கள் யாரு? இப்ராஹிம் நபியுடைய சந்ததிகள். எந்த இப்ராஹிமை உற்ற தோழர் என்று அல்லாஹ் சொல்கிறானோ, ஹலீலுல்லாஹ் என்று சொல்கிறானோ, எந்த இப்ராஹிம் ஒரு சமுதாயமாக திகழ்ந்தார் என்று சொல்கிறானோ, இந்த உம்மத்திலே அவருக்கு செய்த அருள் போல யாருக்கும் செய்ததில்லை என்கிற அளவுக்கு யாரை இந்த மனித குலத்திலே மேல்நிலையில் வைத்திருக்கிறானோ அந்த இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றல்கள் காபத்துல்லாவை நிர்வகித்துக் கொண்டிருந்தவர்கள், அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் தான் நபிகள் நாயகத்தை எதிர்த்தார்கள். இப்போ உள்ள ஆச்சரியம் போயிடுச்சா? அதான் இவன் அல்லான்னு தான் சொல்றான். அல்லான்னு சொன்னாலும் ஏன் இஷ்டப்படி நடப்பேன்னு அங்கே கலந்துருக்கிறது. மக்கா காபிர் அல்லான்னு சொல்லுவான், சொல்லிட்டு நான் ஒசந்தவன் நீ தாழ்ந்தவன்பான். மக்கா காபிர் அல்லான்னு சொல்லுவான், அதை வச்சு ஏழை மக்கள்கிட்ட புரோகிதத்தின் அடிப்படையில் காணிக்கைகளை உண்டாக்கி கொள்வான். அல்லாஹ் என்று சொல்லுவான், குட்டி குட்டி தெய்வங்களை உண்டாக்கி கொள்வான். இவங்களெல்லாம் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு வாங்கி தருவார்கள் என்று சொல்வான், அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுவார்கள் என்று சொன்னான். அதே ஆளுக்கு தான் இப்போ இருக்கிறாங்க. மக்கா காபிர்கள் எந்த கொள்கையில் இருந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது எதிர்த்தார்களோ அதே கூட்டம் தான் இப்போ எதிர்க்கிறது. எதிர்க்காவிட்டால் தான் நம்ம ஆச்சரியப்படுவோம். ஏன் இந்த கபரு முட்டிகள் நம்ம எதிர்க்காமல் இருக்கிறார்கள்? ஏன் இந்த பல தெய்வ வணக்கக்காரன் இன்னும் எதிர்க்காமல் இருக்கிறான்? ஏன் இந்த புரோகிதர்கள் நம்மளை எதிர்க்காமல் இருக்கிறார்கள்? ஏன் ஆதிவாசிகள், இஸ்லாத்தின் ஆதிவாசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏன் இன்னும் எதிர்க்காமல் இருக்கிறார்கள் என்று அப்பதான் ஆச்சரியப்படணுமே தவிர எதிர்த்து ஆச்சரியப்படக்கூடாது. ஏன் இந்த மெசேஜ் அப்படிப்பட்டதுங்க. இது வந்தால் எல்லாத்தையும் உடைக்குமா இல்லையா? நீ அஜர்த்துங்கிற, மௌலானாங்கிற, காலில் விழுவுறான், கை கட்டி நிற்கிற, இது உடையுமா இல்லையா? உன்னால் ஏன் ஏற்றுக்கிற முடியல? ஷேகுங்கிற, மௌலானாங்கிற, உன்னை கும்பிட்றாங்க, பணத்தை கொண்டாந்து கொட்டுறாங்க, நீனு வாங்கிட்டு பாக்கெட்டில் வச்சு போயிட்டு இருக்கிற, இது நடக்குமா? குர்ஆன் போய் நுழைந்தால் உனக்கு அந்த ஆட்டம் போட இயலுமா? எவ்வளோ இப்போ குறைஞ்சி போச்சு வருமானம். அப்போ இந்த குர்ஆனுடைய இந்த போதனை சரியான முறையில் மக்கள்கிட்ட போய் விடுமையானால் புரோகிதத்துக்கு வேலை இல்லை,
செத்த வீட்டில் போயிட்டு அது பாத்தியான்னு காசு வாங்கி திங்கிற மனிதாபிமானம் இல்லாமல் இளவு வீட்டில் போயிட்டு 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியான்னு சொல்லி அவ்வளோக்கு அணியாக பணத்தை கொள்ளடிக்கிற, ஒரு பேர் வைக்க முடியல, ஒரு சுண்ணத்து பண்ண முடியல, ஒரு கல்யாணம் பண்ண முடியல, நான் தான் பண்ணுவேங்கிற. இப்படி எல்லாத்திலையும் நுழைஞ்சி மக்களுடைய பணத்தை அடித்து கொண்டு போவதோடு அவனை அடிமையாக ஆக்கி காலில் விழ வச்சு கட்டுக்கதையை சொல்லி மூடனாக ஆக்கி சிந்திக்கிற திறனை அற்றவனாக ஆக்கி வைத்திருந்தாயே, அது எல்லாம் செதறுது. ஒருத்தன் ஒரு இந்த தௌஹீத் ஜமாத்தில் உள்ள ஒருத்தன் கேட்குற கேள்விக்கு 14 வருஷம் மௌலவிக்கு கூட பதில் சொல்ல முடியல. மூலானாக்கெல்லாம் ஓடுற. அதுதான் காரணம் விளங்கி போச்சா? இதுக்குண்டு மதரசாவில் ஓதுற மாணவர்களை அஜர்த்துமார்களையும் கொண்டாந்து வச்சுக்கிட்டு எடுப்பு காட்டுகிறார்கள். ஏன்? அவன் தான் முதல் பாதிப்பு. அந்த கூட்டத்தை பார்த்தா தெரியுது. பெரிய தலப்பா கட்டி ஜிப்பா போட்டுக்கிட்டு உள்ள யாரு? நாளைக்கு உகதான், நாளைக்கு பள்ளிவாசலில் புரோகிதர் வேலை பண்ணக்கூடிய பூசாரிகள். இவர்கள் எதிர்க்கிற காரணம் என்னவென்றால், அடித்தளத்தை தகர்த்துன்னு குர்ஆன் வந்து அற்புதம் மட்டும் கிடையாது, எல்லா தீமைகளும் அடித்து துவம்சம் பண்ணிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜில் என்ன சொன்னார்கள்? அறியாமை காலத்து அத்தனை பழக்கங்களையும் இந்த காலில் போட்டு மிதிக்கிறேன். அது நடக்கும். இந்த திருக்குர்ஆன் மக்களிடத்திலே உரிய முறையில் போய் சேர்ந்தால் இந்த புரோகிதர்கள் கட்டி வைத்திருக்கிற கோட்டை தகரும். தூய்மையான மார்க்கம் மட்டும் மேலோங்கும். தங்களுக்கென்று தனி மரியாதை யாருக்கும் இருக்காது. படைத்தவனை மாத்திரம் வணங்கக்கூடிய சமுதாயம் உருவாகும். செத்த பிணங்களை கடவுளாக்கி கொண்டாடுகிற பழக்கம் ஒழியும். அதை பார்த்து கூட்டம் கூட்டமாக மக்கள் இந்த ஏகத்துவத்தை நோக்கி வருவார்கள். அதற்காரணம் தான் இவர்கள் எதிர்க்கிறார்கள். ஆக எல்லாம் போய்விடும். ஏன் யூதர்கள் எதிர்த்தான்? யூதர்கள் எதற்காக நபிகள் நாயகத்தை எதிர்த்தான்? அவன் வச்சிருந்த வேதத்தில் இருந்தது. என்ன இருந்தது? ஒருத்தர் வரப்போகிறார், இறுதி காலத்தில் வருவார், அவர் பேர் முகமது, அவர் வந்திருந்தா அவரை ஏற்றுக்கொள்ளணும் என்று அந்த வேதத்தில் சொல்லப்பட்டதுனால தான் ஜெருசலம் பகுதியில் இருந்த யூதர்கள் மதீனாவில் வந்து குடியேறி இருந்தார்கள். பல தலைமுறைக்கு முன்னால் அந்த முகமது வரும்போது முதல்ல நம்ம ஏற்றுக்கிறோன்னு, அந்த முகமது வரக்கூடிய காலத்தில் நம்ம அங்கே இருந்தால்தான் அவரை ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லாட்டி யூதனுக்கு மதீனாவில் என்ன வேலை? அவனுடைய பூர்வீகம் ஜெருசலம், பைத்துல் முகத்தஸ் பக்கம் இருக்க வேண்டியவன் எதற்காக மதீனாவுக்கு வந்தான்? இந்த முன்னறிவிப்பை வைத்து நம்ம முகமது வரும்போது அங்கே நம்ம இருந்தோமையானால் அவரை பார்க்கலாம். நம்ம பார்க்காவிட்டால் நம்ம பிள்ளைகள் பார்ப்பாங்க, அவங்க பார்க்காவிட்டால் அவங்க பிள்ளைய பார்ப்பாங்க என்பதற்காக வேண்டி பல தலைமுறைகளுக்கு முன்னால் மதீனாவில் குடியேறினார்கள். வந்தவன் என்ன செஞ்சான்? அட நீ எதுக்குடா மதீனாவுக்கு வந்த? இவருக்காக தானே வந்த, இவரை எதிர்பார்த்து தானே வந்த, இவரை ஏற்றுக்கொள்வதற்கு தானே வந்துட்டார்ல, ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? அவன் என்ன பண்ணிட்டான்? ஆஹா, நம்ம ஒரு கட்டுக்கோப்பு வச்சிருக்கிறோம், மத குருன்னு இருக்கிறோம், நமக்கு ஒரு மரியாதை இருக்கிறது, நமக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது, சமூகத்தில் கண்ணியம் இருக்கிறது, இவங்களை ஏமாற்றி சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், மதம் தான் நமக்கு தொழிலாக இருக்கிறது. இவரை போய் இப்போ ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னால் அம்பூட்டையும் உடைச்சி தள்ளிடுவார, எல்லாம் போயிருமே, சாதாரண மக்களோட நம்மளும் சேர்த்துருவார, பிறப்பால் உயர்ந்தவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமே. நகுன் அபுனா உள்ளாய் ஹைபாவுகு, நாங்கள் அல்லாஹ்வுடைய புதல்வர்களும் நேசர்களும் ஆவோம் என்று இருமாப்போடு இருந்தார்களே, அந்த யூதர்கள் அவர்கள் இருமாப்பின் காரணமாக மறுத்தார்கள். இதான் காரணமே. குர்ஆனை எவன் எதிர்ப்பான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களை ஏமாற்றி பிழைக்கிற எல்லோருக்கும் இந்த குர்ஆன் வெறுக்கத்தக்கதாக தான் இருக்கும். ஒருத்தனுக்கு பிடிக்காது. மக்களுக்கு நல்வழி காட்ட நினைக்கிற எல்லாருக்கும் இது பிடிக்கும். உலகம் நல்லா இருக்குன்னு நினைக்கிற அனைவருக்கும் பிடிக்கும். மனிதன் சிந்திக்கிறவனாக இருக்கணும்னு சொன்னால் அவனுக்கு பிடிக்கும். அனைவரும் ஒருதாய் மக்கள் சகோதரர்கள் சமநிலைதான் என்று நினைக்கிறவனுக்கு பிடிக்கும். இதுக்கு எதிராக உள்ள எவனுக்குமே பிடிக்காது. அதனால தான் இதுக்கு விளங்கிருச்சா? இப்போ குர்ஆன் இறைவேதம் என்பதற்கு இதெல்லாம் கூட சான்றாக நமக்கு நிற்கிறது. அதே மாதிரி இன்னொன்றை பாருங்கள். குர்ஆனை படிக்கும் பொழுது இப்போ மனிதன் என்ன செஞ்சிட்டான்னு கேட்டால், சந்திரனுக்கு போயிட்டான். போனானா இல்லையாண்டு கதை விட்டுருக்காங்க, போனான்னு வச்சுக்கிடுவோம். ஆம்ஸ்ட்ராங் அனுப்பி 3 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறது சந்திரன் பூமியிலேருந்து. அதுக்கு அப்போலோ ராக்கெட் அனுப்பி என்ன செஞ்சான்? ஆம்ஸ்ட்ராங் போயிட்டு வந்துட்டான், நம்புகிறோம். சரி, 3 லட்சம் கிலோமீட்டர் சும்மாவா? 3 லட்சம் கிலோமீட்டர்னா என்னங்கிறேன், அவ்வளோ பெரிய தொலைவுக்கு மனுஷன் போயிட்டான். இப்போ என்னடா செவ்வாய்க்கு போகிறான். செவ்வாய்க்கு வெறும் களத்தை தான் அனுப்பியிருக்கிறான். இப்போ அமெரிக்காவில் நாசா விளம்பரம் பண்ணியிருக்கிறான், அமெரிக்க குடிமகன்கள் தேவை. எதுக்கு தேவை? செவ்வாய்க்கு ஆளை அனுப்ப போகிறோம்,
அதுக்கு பயிற்சி எடுக்கக்கூடிய ஆட்கள் எங்களுக்கு தேவை, அவங்க 3 முறை அவர்கள் போயிட்டு வர வேண்டும் என்றெல்லாம் விளம்பரம் பண்ணி தகுதி உள்ள குடிமக்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லி நாசா அறிவிக்கிறான். அப்போ செவ்வாய் கிரகத்திற்கு வந்து மனிதன் போகாவிட்டாலும் எது போயிடுச்சு? ராக்கெட்டுகள் போய்விடு, விண்கலங்கள் போய்விட்டது. இனி அடுத்து நாய் அனுப்புவான், குரங்கு அனுப்புவான், இறுதியாக மனிதனை நாளைக்கு அனுப்ப போகிறதில்ல. அதற்கான முயற்சி பயிற்சிகளை இப்போது ஆரம்பித்து விட்டான். அதை பார்க்குறோம். அது மாதிரி செவ்வாயின்னா எவ்வளோ தூரங்கிறீங்க? இதாவது 3 லட்சம். 3 லட்சங்கிறது விண்வெளியில் சொன்னோம்னா அது ஒரு கணக்கு. அடுத்த வீடு மாதிரி, அடுத்த வீடு மாதிரி கூட சொல்ல இயலாது, பக்கத்து ரூம் மாதிரி சின்ன தொலைவு 3 லட்சம். செவ்வாய் எவ்வளோ தூரம் தெரியுமா? பூமியில் இருந்து 8 கோடி கிலோமீட்டர். எவ்வளோ தூரம்? 8 கோடி கிலோமீட்டர் தொலைவில் எது இருக்குது? செவ்வாய் இருக்குது. இங்கேருந்து 8 கோடி கிலோமீட்டருக்கு போகிறாங்க. எத்தனை நாள் ஆகும்? ராக்கெட் விட்டால் 2 வருஷம் 3 வருஷம் போய் சேருது. அப்போ அவ்வளோ தூரத்துக்கு கூட எங்களுக்கு போக முடியும் அப்படின்னு காட்டிட்டான் மனுஷன். குரான் சொல்லுது முடியும். குரான் என்ன சொல்லுது? போக முடியும். ஃபன்ஃபுதுலா தன்ஃபுதுன இல்லாபி சுல்தான். நீங்கள் போங்க, உங்களுக்கு போக முடியும். அதற்குரிய பவரை உண்டாக்கி கொண்டு மேலுலகத்திற்கு எப்படியும் பிரயாணம் செய்யலாம் குரான் சொல்லுகிறது. அப்படி போகும்பொழுது இதயமெல்லாம் சுருங்கிரும். குரான் என்ன சொல்லுது? மேலே போனீங்க என்று சொன்னால் இதயம் வந்து கண்ணமா எஸ்ஸாது விசமா, வானத்தில் ஏறி செல்பவனுடைய இதயம் எப்படி சுருங்கி விடுகிறதோ அந்த மாதிரி இவர்களுடைய இதயம் சுருங்கி விட்டது என்று உதாரணம் காட்டும் பொழுது விண்வெளியில் இதயம் சுருங்கும். விஞ்ஞானி சொல்கிறான்ல, அது அல்ல அன்னைக்கே சொல்லிட்டான். இதெல்லாம் விட்டுருவோம். மேலே போக முடியும், எப்படி வேணாலும் போகலாம், எல்லாத்தையும் எல்லாம் அனுமதிச்சுட்டான். அப்போ மேலே உனக்கு இவ்வளவு தொலைவுக்கு போகிறதுக்கு நீ வந்து முயற்சி பண்ணுற, போயும் காட்டிட்ட, போவதற்கு சாத்தியம் இருக்குது என்கிற அளவுக்கு நீ அதுக்குரிய தியரியை தெளிவாக சொல்லுகிறாய். இப்படி போன உனக்கு பூமிக்கு, நீ வாழ்கிற பூமி கீழே போக முடியுமா? மேலே 3 லட்சம் போனீங்களப்பா, மேலேங்கிற ஆகாயம் விழுந்துடும், பயமாச்சு இருக்கு. நீ வாழுகிற இந்த நிலப்பரப்பில் எவ்வளோ கீழே போயிருக்கிற? அப்போ நிலப்பரப்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒரு மலையின் உயரத்திற்கு உனக்கு கீழே போக இயலாது. எப்படி அழகாக சொல்கிறேன்னு பாருங்க. மேலே எவ்வளோ போக முடியும்? நீ விண்வெளிக்கு போ, செவ்வாய்க்கு போய், எங்கே வேண்டாலும் போக இயலும். இது என்ன சுருங்கும், அதுக்குரிய செட்டிங்களை பண்ணிக்கிட்டு போ. ஆனால் அப்படியெல்லாம் போனாலும் இங்கே எவ்வளோ உனக்கு போக முடியும்? கீழே ஒரு கிணறு தோன்றும், ஒரு 40 அடி 80 அடி 100 அடின்னு போர் போடுறோம், இப்படி போடுறோம்ல, இப்படி குழி தோண்டி கொண்டு உனக்கு எவ்வளவு போக இயலும் என்றால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பெருமை அடிக்கிறப்ப சொல்கிறான். ஒரு மனிதன் பெருமை அடிக்கிறான். என்னத்துக்குடா நீ பெருமை அடிக்கிற? நீ பூமியை தோண்டி ஒரு மலை உயரத்து உன்னால் போக முடியுமா? நடக்க முடியாத ஒன்றை சொல்லி காட்டி இதை நீ செஞ்சுட்டேன்னு சொன்னா சாதிச்சிட்டேன்னு சொல்லு. அடைய ஒரு சின்ன சவால் வர, நீ பெருமை அடிக்கிறீல, சந்திரனுக்கு போயிட்டா செவ்வாய்க்கு போக போறங்கிறீல, நீ இப்படி பெருமை அடிப்பது உண்மையாக இருந்தால், அந்த தகுதி உனக்கு இருந்தால் இதை செஞ்சு காட்டி நீ வாழுகிற இந்த பூமி அதை குடைந்து ஒரு மலை உயரம்னா ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர்னு வைங்க, இமயமலையெல்லாம் 9 கிலோமீட்டர், அவ்வளோ தூரம் வைங்க, பெரிய மலை. ஒரு பெரிய மலை அளவுக்கு நீ கீழே போக முடியுமா? உனக்கு முடியாது. ஒரு காலம் நீ போக முடியாது என்று குரான் சொல்லுகிறது. அப்ப மேலே எவ்வளவு போகலாம் என்றும் குரான் சொல்லுகிறது. போய் கொண்டிருக்கிறான். கீழே போக இயலாதுன்னு சொல்லுகிறது. எது லேசு? கீழே போகிறது லேசு. அந்த இடத்துல கூட பொத்துன்னு விழுந்துருவோம். கீழே போனால் அப்படிதான் மனுஷன் நினைச்சான். இப்போ ஆராய்ச்சி பண்ணி மனிதன் எவ்வளவு போயிருக்கான்னு கேட்டால், சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு சுரங்கம் இருக்குது, தங்க சுரங்கம். பெட்டி எடுப்பதற்காக கீழே போய் எடுக்கிறான்ல, அதனுடைய ஆழம் வந்து 3.3 கிலோமீட்டர்னு வைங்க. 3.25 கிலோமீட்டருக்கு போயிருக்கிறான், ஆழம் தோண்டியிருக்கிறான். அது கூட சரியான கணக்கு கிடையாது. ஏன்னு கேட்டால் அளவு வந்து கடல் மட்டத்தை தான் பார்க்கணும். மேலே அப்படி குவிச்சு வச்சுருந்தான்னு வைங்களா, அதை கணக்கில் எடுக்கக்கூடாது. கடல் மட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.25 கிலோ 1700 மீட்டர் தான் வருது. 1.25 கிலோமீட்டர். அப்போ மனிதன் போன அதிக ஆழம் எவ்வளவு என்று சொன்னால் 1700 மீட்டர் அளவுக்கு போயிருக்கிறான். அதுக்கு மேலே போகலை. மலை அளவுக்கு போக இயலாதுன்னு குரான் சொல்கிறது. 14 நூற்றாண்டு ஓடி போச்சு. இப்போ கூட விஞ்ஞானிகள்கிட்ட கேளுங்க, அதுக்கு மேலே போக இயலுமாண்டு. இயலாது. ஏன் இயலாது? கீழே போனால் இப்போ 1700லேயே 57 டிகிரி வெப்பம் இருக்குங்கிறான். இப்போ 40 இருக்குல்ல, கீழே இப்போ நெருப்பு குழம்புகள்லாம் இருக்கிறது, பயங்கரமான பிரச்சனைலாம் பூமிக்குள்ளே இருக்கிறது. நீ கீழே போனீங்கன்னா இந்த 1700 மீட்டர் கீழே போயிருக்கான அந்த சுரங்கம், அதுக்கு போனீங்கன்னு சொன்னால் முற்றிலும் குளிரூட்டப்பட்டு வச்சிருந்தும் கூட அங்கே போய் இருக்க முடியலை.
உடம்பெல்லாம் சுட்டு 57 டிகிரினா என்ன? இப்போ இருக்கிற வெப்பத்தை விட ஒரு பாதி சேர்த்துக்கிறங்க. அது பூமியில் எந்த பகுதியில் அந்த மாதிரி வெப்பம் கிடையாது. மேற்பரப்பில் அவ்வளோ ஒரு வெப்பம் கீழே இருக்குன்னு அவனு போக முடியுமா? கீழே போகும் பொழுது நம்முடைய வெயிட் அதிகரிக்கும், ஈர்ப்பு சக்தி அதிகரிக்கிற காரணத்தினால ரொம்ப போட்டு இழுக்கும். எடைங்கிறதானே நமக்கு என்ன? செவ்வாயில் போய் சந்திரனில் நமக்கு எடை இருக்கா? சந்திரனுக்கு நம்ம போனோமையானால், நம்மளோட திராசில் உட்கார வச்சோமையானால் நமக்கு எடை கிடையாது. எடைண்டால என்ன? பூமி நம்மளை பிடிச்சி இழுக்குது பாருங்க, இழுக்கிற சக்தி, அதை வச்சு தான் எடை என்று சொல்கிறோம். அப்போ பூமி நம்மளை இழுக்கிற காரணத்தினால மேலே இருக்கும்போது ஒரு கணக்கான அளவுக்கு தாங்குற அளவுக்கு நம்ம இருக்கிறோம். உள்ளே போனால் 60 கிலோ உள்ள ஒருத்தன் உள்ளே போனான்னு வைங்க, 120 கிலோ ஆயிரும், டபுள் எடையாயிரும். அவனை பிடிச்சி இழுக்கிற அந்த இழுப்பில் ஒரு தராசில் வச்சுக்கிறோமே, ஒரு 60 கிலோ பொருளை தராசில் வைக்கிறீங்க, 60 கிலோ காட்டும். வச்சுப்பட்டு ஒரு 60 கிலோ அவ்வளோக்கு அமுக்குறீங்கன்னு வைங்க, மேலே 120 போயிரும்ல. நீங்கள் நின்று ஒரு ஒன்று அமுக்குறீங்க, அது 60 கிலோ பொருள் தான். இப்போ 120 கிலோ ஆகுதா இல்லையா? அந்த வேலை நடக்கும். இப்போ 60 கிலோ இடம் உள்ள ஒரு ஆள் கீழே போனான்னு சொன்னால், போக போக 65, 70, 120 போனால் என்ன? ஒரு சட்னி ஆயிடுவான். அவன் இடையே அவனை நசுக்கி சாவடிச்சிடும். திமிங்கலம் இருக்குல்ல, கடலுக்குள்ளே இருக்கிற திமிங்கலம் பூமிக்கு வெளியே வந்துச்சுன்னு சொன்னால் அதனுடைய வெயிட்டு தாங்க முடியாமல் செத்துரும் நசுங்கி. ஏன்? அது பால் ஊட்டி திறங்கி, காற்று பிரச்சனைலாம் கிடையாது. நம்மளை மாதிரி காற்றுலேருந்து ஆக்சிஜன் எடுத்து வாழக்கூடியது தான். மீன் மாதிரி இருந்தால் சாகக்கூடிய தன்மை கிடையாது. ஆனாலும் செத்துரும். ஏன் செத்துரும் என்றால் அதனுடைய கணம் வெயிட் அதிகரிக்கும். தண்ணியில் வெயிட் கம்மி தானே, தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அதனுடைய வெயிட் கம்மியாக இருக்கும். நீங்கள் தண்ணியில் ஒரு ஆள் முக்கி தூக்கி பாருங்களேன், 60 கிலோ உள்ள ஒரு தூங்கினாலும் 30 கிலோ தான் இருப்பான். கையில் தூக்கி தண்ணிக்குள்ளே வச்சு தூக்கி பார்த்தீங்கன்னா, தண்ணிக்கு வேலை தூக்கினா தான் கையை எப்படி அமுக்குவான். அப்போ தண்ணீரில் நிற்கும் பொழுது எடை கம்மியாக இருக்குல்ல, அதுக்கு ஏற்றதாக அந்த திமிங்கலம் இருக்கிறது. தரையில் தூக்கி போட்டால் டபுள் எடையாக போயிடுது, அது நசுக்கி செத்துரும். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் சொல்கிறான், கீழே போக போக வெப்பமும் ஜாஸ்தி, உன் வெயிட்டும் கூடி போயிடும், மூச்சு திணறல் ஏற்படும். அப்போ எந்த ஒரு கருவிகளை கொண்டும் உள்ளே போக முடியாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குங்கிறத முகம்மதுக்கு சொல்ல இயலுமா? 1400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த எழுத படிக்க தெரியாத ஒரு ஆள் பூமி கீழே உனக்கு போக முடியாது, மேலே எவ்வளோ நாள் போகலாம், எப்படிடா சொல்ல முடியும்? கொஞ்சம் சிந்திக்க மாட்டீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்க மாட்டேன். இது மனுஷன் எப்படி சொல்லியிருக்க முடியும்? அப்போ அவனே அந்த காலத்தில் அரபியில் என்ன செஞ்சான, நபிகள் நாயகத்தை எதிர்க்கும் போது இது மனித சொல் இல்லைன்ட்டான். மஹாதா கவுலுல் பஷர், இது மனித சொல் கிடையாது. அவனை வியந்தான். அவனை விட லட்சம் மடங்கு நாம வியக்கணும். ஏன்? அவன் நடையை வைத்து வியந்தான், அதனுடைய ரசனையை வைத்து, ராகத்தை வைத்து வியந்து சொன்னான். இப்போ நம்ம எப்படி சொல்லணும்? ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இது மனிதனுடைய சொல்லின் தரத்தில் இருக்கவே இல்லை. படைச்ச இறைவன் சொன்னால் எந்த தரத்தில் இருக்குமோ அந்த தரத்தில் தான் இருக்கிறது. இதுக்கு தான் இந்த குரானை வெளியிடுறோம் மக்கள்கிட்ட. இது எப்போ ஒன்று சேர்த்துருக்க வேண்டும். குரானுக்கு தமிழாக்கம், நாங்கள்லாம் சிறுவர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் குரான் தமிழாக்கம் படித்ததில்லை. ஏன் வரல? குரானுக்கு தமிழாக்கம் வரல. வேற என்ன வந்தது? இஸ்லாமியங்கிற பெயரில் கட்டுக்கதைகளை எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். நாங்கள்லாம் சிறுவர்களாக இருக்கும் பொழுது திருமுடி இறக்கணும் அதீதுன்னு ஒன்று சொல்லி தருவார்கள். அது என்ன அதீதுங்கிறீங்க? நபிகள் நாயகம் பிறந்தவொன்னே அவங்களுக்கு மொட்டை அடித்தாங்களாம். அந்த மொட்டை அடிக்கிறதுக்கு மலக்கு வந்தாராம், ஜிப்ரீல் வந்தாராங்க, அந்த கத்தியை கொண்டுட்டு லட்ச மலக்குகள் வந்தாங்களாம். மொட்டை அடித்து போட்டவொன்னே அந்த முடி உனக்கு எனக்குன்னு சண்டை போட்டு உருமுடிய பல 100 மாணவர்கள் பங்கு போகிற அளவுக்கு போட்டி போய் எடுத்துக்கொண்டு போனார்கள் என்று சொல்லி இதை திங்கள் வெள்ளி இரவு உட்காந்து படித்தோம் நாங்கள்லாம். இஸ்லாமியங்கிற பெயரில் குரானை படிக்கவில்லை, இந்த கட்டுக்கதைகள் நமக்கு சொல்லி தந்தார்கள். திருமுடி இறக்கணும் அது இது, தலபாத்தியா, முகமது ஹனீபா யுத்த சரித்திரம், பப்பரத்தியார் அம்மான, இது மாதிரியான புஸ்தகங்களில் வெள்ளாட்டி மசாலா, 100 மசாலா, கசசுல் அம்பியா, இந்த மாதிரி கட்டுக்கதைகளைத்தான் இஸ்லாம் என்று சொன்னார்களே தவிர நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக இருக்கும் பொழுது குரான் தமிழில் வரலன்றாலும் பரவாயில்லை, வரக்கூடாதுன்னாங்க, ஃபத்வா கொடுத்தாங்க. காபிர் பாஷையில் இப்படி மொழிபெயர்க்கிற குரானை, அது தமிழ் வந்து காபிர் பாஷையாம். அப்போ தமிழ் காபிர், அபூஜையில் அரபி தான் பேசினா, அரபி காபிர் பாஷை இல்லை. அப்போ அந்த காபிர்களுடைய பாஷையிலான குரானை வந்துச்சு. ரசூல்லா வர்றதுக்கு முன்னாடி இந்த அரபி யார் பாஷை? அபூஜஹல் பாஷை, அபூலஹப் பாஷை, அத்தனை காபிருக்கு அதுதான் பாஷை. அந்த பாஷையில் தான் நல்லா குரானை இறக்கியிருக்கிறான். இவங்க என்ன பண்ணாங்க? தமிழில் மொழிபெயர்க்கக்கூடாது, காபிர் பாஷை, காபிர் பாஷையில் வேதத்தை மொழிபெயர்க்கிறதா அப்படின்னு சொல்லி ஃபத்வா கொடுத்து எவனாச்சும் மொழிபெயர்க்க வந்தால் அவனை அமுக்கிட்டாங்க. ஏன்? மொழிபெயர்த்த ஆட்டங்கன்ற எல்லாமே பேசிக்கே போயிடும். இவங்க எதை இஸ்லாம்னு காட்டி வச்சுருந்தாங்களோ அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை.
உங்கள் நாட்டில் அத்துவைதம் சொல்கிறவங்களாம் இருக்கானா இல்லையா? உங்கள் நாட்டில் உலகத்தில் பாருங்களேன், இந்த 20ஆம் நூற்றாண்டில் கூட இஸ்லாம்ங்கிற பேரில் ஒருத்தன் பேசுகிறான், நாங்கள் நாங்கள் தமாஷா ஒரு பொழுது போல என்ன செய்வோம், அதை போடும் ராவுத்தரப்பா பொரிச்ச மீனை தண்ணியில் விட்டாங்கங்கிறான். அதை உட்காந்து கிருக்கு போய் கேட்டுட்டு இருக்காங்க. ராவுத்தரப்பா இருந்தாங்களாம், மீனை பிடிச்சாங்களாம், பொரிச்ச மீன் இருந்துச்சா, தண்ணியில் விட்டாங்களாம், ஓடுனுச்சா, அதை ஒரு ருசிகரமாக ஒருத்தன் சொல்கிறான். அட இப்படி கூறுக, எவன்டா ராவுத்தரப்பா, என்னடா பொரிச்ச மீன், எங்கடா இதெல்லாம் பார்த்தீங்க? அப்போ இப்படி எவனா சொல்லி வச்சதையெல்லாம் மார்க்கம்னு சொல்லிட்டு இருந்தானே, அதெல்லாம் நிற்குமா? அதெல்லாம் இந்த குர்ஆன் வந்து மக்கள்கிட்ட போய் சென்றடைந்தால் இந்த கதையெல்லாம் எடுபடுமா? இந்த மாதிரி சொல்லக்கூடியவனெல்லாம் உங்கள் நாட்டில் இருக்கிறான். அவனை எல்லாம் எதிர்க்கவும் மாட்டார்கள். ஏன் அவன் ஏன் எதிர்க்கிறான்? அவனால் இவர் என்ன கேடு? உன் செக்ஷன் நீ சம்பாதிச்சிக்க, என் செக்ஷன் நான் சம்பாதிச்சிக்கிறேன், என்ன கேடுன்ன? பங்கு வச்சுக்கிட்டாங்க. தரிக்கா நமக்கு, மதுகப் உனக்கு, தாயத்து உனக்கு, சூனியம் உனக்கு, அத்வைதம் எனக்குன்னு பிரிச்சுக்கிட்டானுவ. ஷேர் பண்ணி சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா ஏன் எதிர்க்கிறான்? ஒவ்வொருத்தனுக்கு ஒரு குழு எதிர்க்க மாட்டான். இது வந்தால் மட்டும்தான் நீ தௌஹீத் ஜமாத்துக்கு எதிராக பாருங்க, அம்புட்டு பேர் ஒன்று சேருவான். அவங்களாம் சேரக்கூடிய ஆட்கள், அவங்களும் எத்தனை சண்டை. தௌஹீத் ஜமாத்துன்னு வந்த உடனே மாத்திரம் பார்த்தீங்கன்னா அல்ல அப்படி பிரித்து காட்டுறான். இது ஒன்று தான் நெருப்பு அடிச்சு விடும், எல்லாத்தையுமே சுட்டு எரித்து விடும். அந்த ஒரு அடிப்படையில் தான் எதிர்க்கிறார்கள் என்று விளங்கிக் கொள்ளணும். குர்ஆனை எதிர்க்கிற காரணம் என்ன? இந்த விஷயங்கள் எல்லாம் மக்கள் வந்து விளங்கிக் கொள்வார்கள். இன்னொன்று பாருங்க, ஒரு வசனம் குர்ஆனில் நம்ம தேனியை பற்றி விளங்கியிருக்கோம், பல தடவை சொன்ன விஷயம்தான். தேனிங்கிறது நம்ம ஒரு தேனின்னு ஒரு கொசு இருக்குது. திருக்குர்ஆனில் அந்த பேரில் ஒரு சூறாவும் இருக்குது, அந்நகல். நகல்னா தேனி, தேனி கொசு. அந்த தேனிங்கிற பேரில் குர்ஆனில் ஒரு அத்தியாயமும் இருக்கிறது. அதுக்காக வேண்டிய அத்தியாயம் பூரா தேனியை பற்றி இருக்காது, 2 வசனத்தில் அதை பற்றி இருக்குது, அதனால் அது பேர். அந்த சூறாவில் நிறைய மேட்டர்கள் இருக்கும். அதில் 2 வசனத்தில் வந்து தேனீக்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை மட்டும் ஒருத்தன் படித்தானேயானால் இது அந்த எழுத படிக்க தெரியாத 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த அறியாமை கால மக்களை சேர்ந்த ஒருவர் சொன்னது இல்லை, சொல்லி இருக்கவே முடியவே முடியாது. இது பெரிய ஜீனியஸ் தான் சொல்லியிருக்க முடியும், அந்த காலத்தில் எந்த ஜீனியஸ் சொல்லியிருக்க முடியாது. அப்போ முகமதை படைத்த இறைவன் தான் சொல்லியிருக்க முடியுங்கிற முடிவுக்கு வருவான். அப்படி என்ன இருக்கிறது? குர்ஆன் சொல்லுகிறது பாருங்க, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வௌஹா ரப்பு கையில நகலி, உமது இறைவன் தேனீக்களுக்கு செய்தி அறிவித்தான். இறைவன் வந்து தேனிக்கு ஒரு மெசேஜை கொடுத்தானா, அது நமக்கு தெரியாது. இறைவன் என்ன மாதிரி வேணாலும் கொடுப்பான், யாரோடையும் பேசுவான், எப்படி வேணாலும் ப்ரோக்ராம் பண்ணுவான். ஏதோ ஒரு வகையில் தேனிக்கு என்ன செய்யறான், ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். மெசேஜ் அனுப்ப என்ன செய்யறான்னு கேட்டால், நீ மலைகளில் உன் கூட்டை கட்டிக்க, மரத்தில் கட்டிக்க, மனிதர்கள் உருவாக்குற கட்டடங்கள் இருக்கு அதில் கூட உன் கூட்டை கட்டிக்க, எல்லா இடத்துலையும் கூட்டை கட்டி வாழ்ந்துக்க என்று தேனீக்களுக்கு இறைவன் சொன்னான். இப்படி ஆரம்பிக்க அந்த வசனம். அடுத்து என்ன வருதுன்னா, சும்ம குழி மின்குள்ளி சமராத், எல்லா கனிகள்லையும் நல்லா போய் சாப்பிடு, எல்லா கனிகள்லையும் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ தேனீக்களை பொறுத்த நம்ம என்ன வழங்கி வச்சிருக்கோம் என்று கேட்டால், தேனீக்கள் வந்து மலர்களில் இருந்து குளுக்கோஸை எடுத்துகிட்டு வருது, அல்லது கனிகளில் இருந்து அந்த குளுக்கோஸை எடுத்துக்கொண்டு வருகிறது. எடுத்துக்கொண்டு வந்து தேனீக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கூடுகளில் சேர்த்து அதிலிருந்து என்ன செய்கிறது, தேனை உற்பத்தி பண்ணுகிறது அப்படின்னு நினைக்கிறோம்ல. குர்ஆன் சொல்லுகிறது, தேனீக்களுக்கு சொல்லுகிறது, நீ போய் கனிகளை எல்லாம் சாப்பிடு, மலர்கள் உள்ள குளுக்கோஸ் எல்லாம் சாப்பிடு. சாப்பிட்ட பிறகு யஹ்ருஜு மின் புத்தூனிஹா ஷராபுன் முக்தலிஃபுன் அல்வானுஹு, அதனுடைய வயிறுகளில் இருந்து மாறுபட்ட நிறங்களை கொண்ட ஒரு பானம் வெளிப்படுகிறது. அப்ப தேனீக்கள் வந்து எப்படி தேன் வருது என்று சொன்னால், அது வாயிலிருந்து கொண்டே கக்கி தேனை சேமிப்பது இல்லை, அது பசிக்கு சாப்பிடுது. தேனீக்கள் என்ன சாப்பிடுது? பழங்களை சாப்பிடுவது, மலர்களில் போய் உட்கார்ந்து சாப்பிடுவதெல்லாம் அதனுடைய வயிற்று பசிக்காக சாப்பிடுகிறது. சாப்பிட்ட தேன், அந்த குளுக்கோஸு, அந்த இனிப்பான பானங்கள் உள்ளே போன பிறகு அந்த தேனுடைய குடல்லையாக்கும் இந்த தேனை உற்பத்தி பண்ணக்கூடிய மிஷின் இருக்குது, அது அந்த ரசாயன மாற்றம் செய்து அதுக்கு வயிற்றில் இருந்து வெளியேறுது. வயிற்றில் எப்படி வெளியேறுது? மனிதனுக்கெல்லாம் ஒரு மலை குடல் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இல்லாமல் தேனீக்களுக்கு 2 துவாரங்கள் இருக்குது. ஒன்று கழிவு வெளியேறுவதற்கான துவாரம், இன்னொன்று வந்து அந்த தேனாக மாற்றி அனுப்புகிற ஒரு துவாரம். அப்போ தேனீக்கள் தேனை சாப்பிடுது, சாப்பிட்ட பிறகு வயிற்றுக்குள்ளே போய் ஒரு உருமாற்றம் ஏற்படுகிறது. அதுக்கு பிறகு அதில் இன்னொரு துவாரத்தின் வழியாக அந்த தேன் வந்து கீழே சொட்டு சொட்டாக இறங்குகிறது. அப்போ தேனீக்களுடைய உடலுக்குள்ளே தேனாக மாற்றக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படின்னு என்ன செய்கிறான், இப்போ கண்டுபிடி சொல்கிறான்.
இப்போ பெரிய பெரிய பூத கண்ணாடிகளை வைத்து பார்த்தீர்களே ஆனால் தேனியுடைய பின்புறத்திலிருந்து அது அப்படியே கசிந்து சின்ன சின்ன சொட்டாக தேன் கூட்டில் இறங்குற வரைக்கும் பார்த்துவிட்டான். அப்போ அவ்வளோ பெரிய அறிவியல் விஷயத்தை வந்து இன்றைக்கி சொல்கிறான். அன்னைக்கு இது யாருக்கு தெரியும்? 1400 வருஷத்துக்கு முன்னாடி தேனீக்கள் வந்து வாயிலிருந்து எடுத்துக்கிட்டு போய் சேமித்து வச்சு அந்த கூட்டில் தான் தேனை உற்பத்தி பண்ணக்கூடிய மெத்தட் இருக்குன்னு நினைத்து கொண்டிருந்தார்கள். வயிற்றில் யாக்கம் இருக்கிறது, வயிற்றிலிருந்து வெளிப்படுது. அப்போ இதை வந்து முகமது எப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கு கஷ்டப்பட்டு கண்டுபிடித்திருக்க இந்த சித்தாந்தத்தை முகமது எப்படி சொல்ல முடியும்? அது மாத்திரம் இல்லை, ஃபசுலுக்கி சுப்ல ரப்பிக்கு துலுலா, தேனிக்கு நான் சொன்னேன் அல்லாஹ் சொல்கிறான் குரானில். தேனிக்கு சொன்னேன், நீ அல்லாஹ்வுடைய பாதையில் ரொம்ப அசால்ட்டாக நீ பிரயாணப்படு. அந்த தேனீக்களுக்கு வந்து பிரயாணம் வந்து ரொம்ப எளிதானது. உலகத்தில் உள்ள ஜீவராசிகள்லையே தேனீக்கள் மாதிரி எளிதாக பிரயாணம் செய்யக்கூடியது கிடையாது. அவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் அதுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? லட்சோப லட்சம் கிலோமீட்டருக்கு போனாலும் சரசரன்னு போய்விட்டு அதை எடுத்து ஒடியாந்துடும். நம்ம தரையில் போகிறதுக்கே நம்ம தடுமாறுறோம். அங்கே சிக்னல், இங்கே சிக்னல், லெஃப்டா ரைட்டான்னு பார்த்து தான் வர முடிகிறது. ஆகாயத்தில் எந்த விதமான சிக்னலுமே இல்லை. அதுவும் பல லட்சம் கிலோமீட்டர்களுக்கு போனாலும் சரி, பல்லாயிரம் கிலோமீட்டர்களுக்கு போனாலும் சரி, போய்விட்டு தன்னுடைய கூட்டுக்கு எளிதாக ரொம்ப அசால்ட்டஸ் அப்படி ஒடியாந்துருமா. அப்போ தேனீகளுக்கு இந்த பாதையை அறியக்கூடிய திறன் ஜாஸ்தியாக இருக்குது. அசால்ட் அப்புறம் அர்த்தம் பல குறுக்கு வழிகளை கண்டுபிடிச்சி போயிடுதான். இதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. தேனீக்களுடைய வழி அறியக்கூடிய திறமை எப்படிப்பட்டதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறான். அப்போ செயற்கையாக சில பூக்களை உண்டாக்கி அதில் அது ரசாயனங்கள் அந்த தேனீக்கு விருப்பமான இனிப்பை போட்டு அதை எப்படியெல்லாம் போகுதுன்னு பார்க்குறதுக்கு ஒரு கணக்கு பண்ணுறான். அதுக்கப்புறம் ஒரு கம்ப்யூட்டரை வைத்துக்கொண்டு இந்த பூக்களுக்கு போகிறதுக்கு எத்தனை வழியை உண்டாக்கலான்னு கால்குலேட் பண்ணுறான். இவன் ஒரு 10,000 வழி குறுக்கு வழியை கண்டுபிடிச்சான்னு வைங்க, தேனி வந்து 20,000 வழியை கண்டுபிடிக்குது. கம்ப்யூட்டரை கொண்டு கண்டுபிடித்த வழிகளை விட ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போவதற்கு 20,000 குறுக்கு வழிகளை அது கண்டுபிடிக்கிறது. அப்போ அந்த குறுக்கு வழிகளை கண்டுபிடிக்கக்கூடிய திறன் தேனீக்களுக்கு இருக்குன்னு இப்போ கண்டுபிடிக்கிறான். இந்த வசனத்தில் அது இல்லை. ரொம்ப அசால்ட்டை எளிதாக அல்லாஹ்வுடைய பூமியில் போய்கிட்டே இரு, உனக்கு எளிது, எங்கே வேணாலும் போயிட்டு எங்கே வேணாலும் வந்துடலாம். இப்படியான வசனத்தை பார்த்துவிட்டு இதுக்கு இறைவேதம் என்று நம்ப முடியுமா? முடியாதா? இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் இந்த திருக்குரான் தான். அது மாத்திரம் இல்லை, அதுக்கடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த பூக்களை நோக்கி போகுதில்ல, போவதற்கு மோப்ப சக்தி வேணும். இந்த இடத்துல ஒரு மலர் இருக்குது, தேனி எங்கேயே இருக்கிறது. எங்கேயே இருக்கிற தேனி வந்து இங்கே உள்ள மலரில் உள்ள குளுக்கோஸை எடுக்கணுமாக இருந்தால் இதை முகர்ந்து பார்த்து விட்டு வரணும்ல. அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கணுமா இல்லை? முகர்ந்து பார்க்குற சக்தி, அதையும் டெஸ்ட் பண்ணுறாங்க. குரானை பொய்யாக்கிறதுக்கு பண்ணாங்களா அல்ல விஞ்ஞானத்துக்கு பண்ணாங்களான்னு தெரியல. தேனீக்களை வைத்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆராய்ச்சி பண்ணுனா இதனுடைய மோப்ப சக்தியை வைத்து கன்னி வெடிகளை கண்டுபிடிக்கலான்னு போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. எப்படி கண்டுபிடிச்சிருக்கான்? கன்னி வெடினா தெரியுதா? பூமி கட்டில் வந்து உங்கள் நாட்டில் இது நிறைய பார்த்துருப்பீங்க. விடுதலை புலிகளுடைய பிரச்சனை இருக்கும் பொழுது அங்கங்கே தோண்டி தோண்டி வெடியை வச்சுருப்பாங்க. நடந்து மிதிச்சோம்னா அங்கே வெடிச்சு போய் அது காலியாயிரும். அது மேலே வண்டி போனால் சட்னியாக போயிடும், தூக்கி எறிஞ்சிடும். அப்போ பூமிக்கு அடியில் கன்னி வெடிகளை புதைத்து வைத்திருந்தார்கள். அது மாதிரி செர்பியாவுக்கும் குரோசியாவுக்கும் நடந்த சண்டையில் குரோசியாவில் கொண்டு கன்னி வெடியில் போச்சு வச்சுட்டாங்க. அதை கண்டுபிடிக்க முடியலை. நடந்து போய் கண்டுபிடிச்சாலும் அங்கே வெடிச்சு போயிடும். எதையும் நாயை கொண்டு போனாலும் நாய் மிதிச்சோன்னு வெடிச்சு போயிடும். அப்போ அந்த கன்னி வெடிகளை கண்டுபிடிக்க சுருக்கமான வழி எதுன்னு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது தேனீக்களுக்கு இந்த மோப்ப சக்தி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கன்னி வெடி இருக்கும்ல, அந்த வெடி மருந்துடைய மூலக்கூறை எடுத்து அதை இனிப்பில் கலந்து அதை கொடுத்து பழக்கலாம். சில தேனீகளுக்கு பயிற்சி கொடுக்குறான். அந்த தேனீகள் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன செஞ்சது, இது நம்முடைய உணவு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுது. எப்படி பழக்கிறோமோ அது மாதிரி மாறிக்கிறது. பழக்கணுமே ஆனால் நாய் மோப்பம் பிடிக்குது, பறவைகள் மோப்பம் பிடிக்குது, புறா எங்கேயோ போயிட்டு வந்துடுது. இந்த மாதிரி பயிற்சி கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த திறமை வந்து அதுக்கு இருக்கிறது. அந்த மாதிரி கொடுத்து என்ன செய்கிறான், கன்னி வெடி இருக்கிறது அந்த பூமியை தோண்டி அதுக்கெல்லாம் இதனுடைய உணவை புதைச்சி வைக்கிறான். இந்த டிஎன்ஏ அந்த வெடி மருந்து மூலக்கூறு உள்ளதை அது தேடிக்கிட்டே போய் கரெக்டாக அந்த இடத்துல உட்காருது. கீழே இருக்கிறத கண்டுபிடிச்சி உட்காருது. அப்போ என்ன பண்ணிட்டான், எந்த தேனீகளுக்கு இந்த வெடிமருந்துடைய வாசனையை உணவு என்று நம்ம பயிற்சி கொடுத்தோமோ அந்த தேனீகளை கன்னி வெடி புதைத்த இடத்திற்கு விட்டோமையானால் கரெக்டாக அதுக்கு மேலே போய் உட்காரும். எங்கனக்குள்ள கன்னி வெடி இருக்குதோ இது வெடிக்கவும் செய்யாதுல்ல. ஒரு பூனை விட்டால் கூட வெடிச்சு போயிடும். ஒரு நாய்க்கு அந்த பயிற்சி கொடுத்தா கூட அது மிதிக்கிறதுல வெடிச்சு போயிடும்.
தேனி வெயிட் இல்லாத காரணத்தினால தேனீக்கெல்லாம் அங்கே போய் குவியுதா, தோன்றாண்டா உள்ள கண்ணி வெடி இருக்குது. அப்போ எப்படி தான் அசால்ட்டாக போய்விடும், மோப்ப சக்தி அதிகம்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறானே. இது எல்லாம் இந்த திருமலை தேனிங்கிற ஒரு சூறாவில் இருக்கிறதை பார்க்கும் பொழுது இது முகமது சொன்னாரா, அவர் சொந்த கருத்தா, அவரை இதெல்லாம் உண்டாக்கியிருப்பார். அப்போ இது கடவுள் வார்த்தை தான் என்று நம்பிட்டோன்னு வைங்க, அதில் உள்ள சட்டத்திட்டம், வழிகாட்டுதல், மறுமை எல்லாத்தையும் நம்பிடுவோம். முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் நம்பிடுவோம், அல்லாஹ்வையும் நம்பிடுவோம். அப்போ இறைவனை நம்புவதற்கு, இந்த மார்க்கத்தை நம்புவதற்கும், வேதத்தை நம்புவதற்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருப்பது இந்த திருக்குர்ஆன்கிற இந்த பொக்கிஷந்தான். இதை பார்த்து விட்டு எத்தனை பேர் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்திற்கு வந்தவர்கள்லாம் பார்க்குறோம். இப்படியான ஆராய்ச்சிகள்லாம் இந்த குர்ஆனில் இருக்கிறதுனால தான் ஜீரணிக்க முடியலை. ஆகா, இந்த குர்ஆன் ஈர்த்துரும். இன்னும் சொல்ல போனால் இது சரியான முறையில் போனுச்சுன்னு வைங்க, இவங்களை ஓரம் கட்டிட்டு அங்கே உள்ள சிங்கள மக்கள் இஸ்லாத்துக்கு வந்து விடுவார்கள், இவனுக்கு மேலே வந்து விடுவாங்க. அவனுக்கு சில சொல்லுவாங்க, என்னடா நீ முஸ்லீமே, குர்ஆனில் எப்படி இருக்கிற கேட்பானா இல்லையா. இந்த சிங்கள மக்கள் நாளைக்கு இந்த குர்ஆனை படித்து இஸ்லாத்தை அறிந்து கொண்டு என்ன செய்வாங்க, இந்த தரிகாவாதி, தர்காவாதி, கபர் முட்டிவங்கள்ட்ட கேட்பாங்க, என்னங்கடா நீங்கள் முஸ்லீம்ங்கிறீங்க, உங்கள் குர்ஆனில் இப்படி தானே இருக்குது. அதுக்கு தான் பயப்படுறாங்க. ஆஹா, நமக்கு அவங்க வந்து கேட்டு போடுவாங்களே, அவங்க படித்தா நேர்வழிக்கு வந்துடுவாங்களே அப்படின்னு தன்னை முன்னிறுத்துறாது அடிபட்டு போயிடும் என்பதை தவிர இது எதிர்ப்பதற்கு என்ன காரணம் இருக்குங்கிறீங்க. அப்போ குர்ஆன் என்பது இன்று வரைக்கும் ஒரு வாழுகிற அற்புதமாகத்தான் இருக்கிறது. அது மாதிரி நிறைய இருக்குது, நிறைய சான்றுகள் இருக்கிறது. அப்படி தொட்டு தொட்டு காட்டினா போதும், நீ படித்தா நிறைய வழங்கும். இப்போ நம்ம சூரியன் இருக்குது, சூரியன் தான் நம்ம வாழ்வதற்கு முக்கியமான ஒரு ஆதாரமாக உள்ள கோள்களில் சூரியன் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது. அந்த சூரியனை வைத்தான் இரவு பகலாம் நமக்கு ஏற்படுகிறது. சூரிய ஒளி பட்டால் பகலுங்கிறோம், இப்படி திரும்பிக்கிட்டு போனால் இரவுங்கிறோம். அப்போ சூரிய ஒளி படுறது அது காரணம் என்னன்னு கேட்டால், பூமி வந்து சூரியனை சுற்றுது, சூரியனை வந்து பூமி சுற்றி கொண்டே இருக்கிறது. அது சுற்றி வர்றது ஒரு வருஷம் என்றும், தன்னைத்தானே சுற்றுதில்ல, இப்படி ஒரு சுற்றுதில்ல, இதை வந்து இரவு பகல் என்று ஒரு நாள் என்று வச்சுருக்கிறோம். இப்படி மொத்தமாக சுற்றி முடிக்கிறது வருஷம். சூரியன் இது இங்கே ஆரம்பிக்கிற சுற்று வந்து இப்படி ஒரு சுற்றி சுற்றி இந்த இடத்துக்கு திரும்பி வறுமையானால் அது வந்து 365 நாள்னு வச்சுருக்கிறான் கணக்கு பண்ணி, அது ஒரு வருஷம். இரவு பகல் எதனால் ஏற்படுது, சூரியனுக்கு முகத்தை முதுவை காட்டினுச்சுன்னா பகல், முகத்தை காட்டினா இரவு, இப்படி மாற்றி மாற்றி சுற்றுதில்ல, தன்னைத்தானே சுற்றுவது. தன்னைத்தானே சுற்றுவதுங்கிறது ஒன்று, இன்னொன்று சுழல்வதுன்னு சொல்லலாம். அதை சுழல்வது ஒன்று, சூரியனை சுற்றுவது ஒன்று. இப்படி 2 இயக்கங்கள் பூமிக்கு இருக்குது. இதை கூட லேட்டாக தான் கண்டுபிடிச்சான் மனுஷன். இதை சொன்னது தான் கலீலியோங்கிறவன் அடிச்சு கொண்டாங்க, விளங்குதா. இதை கூட ரொம்ப லேட்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கிறான். ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா, இன்றைக்கு கூட பல விஞ்ஞானிகள் அறியாமல் இருக்கிறார்களே, அந்த பேருண்மையை சொல்லுகிறது. என்ன பேருண்மை, சூரியன் வந்து இருக்குதுல்ல, அதை பூமி சுற்றுது, ஓகே, அது தன்னைத்தானே சுற்றுது, ஓகே. சூரியன் என்ன பண்ணுது, அது அப்படி இருந்துக்கிட்டே இருக்குதா, அல்ல அது சுற்றிக்கிட்டே ஒரு இடத்துல அப்படி ஸ்திரமாக நிற்குதா அப்படின்னு பார்த்தா அப்படி தான் முதல்ல நினச்சாங்க. ஆரம்பத்தில் அப்படி நினச்சாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு மணிக்கு 9 லட்சம் கிலோமீட்டர்லாம் கவனிச்சுக்கிறேன். ஒரு மணி நேரத்திற்கு எவ்வளோ நேரம், 9 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுது சூரியன். இந்த இப்போ இங்கே இருக்கிற சூரியன் ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா 9 லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் போயிருக்கும். அப்போ பூமியை விட்டுட்டு போயிடாது, இழுத்துக்கிட்டே போகும். அது ஒரு விஷயம். இந்த பூமி அந்த கோள்கள்லாம் இழுத்து கொண்டு சூரியன் நம்மளும் போயிட்டோம். இப்போ ஒரு மணி நேரத்தில் நம்ம ஆரம்பிக்கும் போது இருந்ததை விட 9 லட்சம் கிலோமீட்டர் வந்துட்டோம். இப்போ ஏன், சூரியன் அவ்வளோ வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு மணி நேரத்தில் நான் பேசினேன் என்று சொன்னால், நான் பேச ஆரம்பிக்கும் பொழுது சூரியன் எந்த இடத்தில் இருந்ததோ அதிலிருந்து முடிக்கும் பொழுது 9 லட்சம் கிலோமீட்டர் ஓடிவிட்டது. அது மட்டும் ஓடவில்லை, நான் இருக்கிற பூமி இழுத்து கொண்டு ஓடுகிறது, சந்திரனை இழுத்து கொண்டு ஓடுகிறது, செவ்வாய், சுக்கிரன், புதன், வியாழன் அத்தனை இழுத்து கொண்டு ஓடுகிறது. 9 லட்சம் மைல் வேகத்தில் ஓடுதுங்கிறத இப்போ கண்டுபிடிக்கிறான். இன்னும் சொல்ல போனால் 9 லட்சம் மைல் வேகத்தில் போகிறதா எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வேணும். ஒரு மணி நேரத்துக்கு 9 லட்சம்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு படைக்கப்பட்டிருந்து பார்த்தா இந்த விஸ்தீர்ணது கணக்கில் வருமா, மனுஷனுடைய கால்குலேட்டர் கம்ப்யூட்டரில் அடங்குமா? அல்லாஹ் அது சொல்லி காட்டுறான். எப்படி சொல்கிறான், வஷம்சு தஜ்ரி, சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், இது யார் சொல்ல முடியும்? ஒளிவு மறைவாக சொல்லி வியாக்கியானம் கொடுத்து சொன்ன விளக்கம் இல்லை, பச்சையாக தெளிவான வார்த்தை. வஷம்சுனா சூரியன், தஜ்ரி ஓடுகிறது. அப்போ சூரியன் வந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லிக்கிறானா, ஒசமா பனையினாக பி ஐதின் இன்னால மூசிவும், இந்த வானுலகை நாம் நம்முடைய கையால் படைத்திருக்கிறோம், அதை விரிவாக்கி கொண்டே இருக்கிறோம். குர்ஆன் சொல்லுகிறது, இந்த ஸ்பேஸை வந்து விரிவாக்கி கொண்டே இருக்கிறோம். விளங்குதா? இப்போ விரிவாக்குறதுன்னு சொல்லுகிறது, இவ்வளோ வேகமாக ஓடுவதையும் சொல்லுகிறது. அப்போ சூரியன் ஓடுதுங்கிற இப்போ தானே கண்டுபிடிச்சிருக்கேன்.
ஓடுது. எவனாச்சும் எந்த புராணத்திலேயாவது, எந்த இதிகாசத்திலேயாவது, அல்லது ஒரு 1000 வருஷம் 500 வருஷம் முந்தைய எழுதப்பட்ட எந்த விஞ்ஞான புத்தகத்திலாவது 9 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் இருக்குன்னு சொல்லு பார்ப்போம். எதை பார்த்து படித்தவர் சொன்னார்? எதிலிருந்து அறிந்தவர் சொன்னார்? முகமது எதிலிருந்து அறியவில்லை. இந்த செய்தி அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்ற காரணத்தினால்தான் இதை அவர் சொல்ல முடிந்தது. இப்படி கொட்டி கிடக்கிறது திருக்குரான் நெடுகிலும் பார்த்தீர்களே. ஆனால் அறிவியலும் கொட்டி கிடக்கிறது. அறிவியலுக்கு மாத்தமா ஒன்று கூட இல்லை, அது ஒரு விஷயம். அறிவியலை சொல்லுவதோட தற்செயலாக 1-2 வந்துடும்ல, அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்து இந்த விஷயம் விஞ்ஞானத்துக்கு பொருந்தலாண்டு ஒன்று சொன்னது கிடையாது. அது மாத்திரம் இல்லாமல் அதனுடைய கொள்கை இது மாதிரியான ஒரு கொள்கை உலகத்தில் ஏதாவது இருக்கா? அவன் தாழ்த்தப்பட்டவங்கிறான், அவங்கிறான், இவங்கிறான், நெருங்காதாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கிறான். ஊர் லாயிலான்னு சொல்கிறான், ஒரு தட்டில் உட்காந்து சோறு திங்கிறோம். இது எது மாற்றுது? இப்படி ஒரு கொள்கை உலகத்தில் இருக்கா? அட எவ்வளோ சட்டங்கள்லாம் போட்டீங்க, தீண்டாமட்டீங்க, கற்பண்ணீங்க, வெள்ளையண்டிங்க, என்னென்னவோ சட்டம் போட்டீங்களே. ஒரு மந்திரம் தான் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிவிட்டால் ஒரு இடத்துல ஒரு தட்டில் 2 பேரும் சோறு திம்போம். சோறு கூட எவனும் தின்றுடலாம், பொண்ணை கொடுப்போம், பொண்ணை எடுப்போம். அப்போ இந்த இந்த பிரச்சனைக்கு தீர்வு குர்ஆனில் இருக்கிறது, இந்த மார்க்கத்தில் தானே இருக்கிறது. உலகத்தில் தீர்க்க முடியாத எந்த பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் தீர்வு குர்ஆனில் இருக்கிறது. அதையே முழுசாக பேசிக்கொண்டே போக முடியாது. தொட்டு காட்டி விட்டோம். உங்கள் கையில் இருக்கிற சிங்கள மொழிபெயர்ப்பு இருக்கிறது, மற்ற மக்கள்கிட்ட தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்கிறது. அது இல்லாதவர்கள் வேறு மொழிபெயர்ப்பு வைத்துக் கொள்ளுங்கள், படித்து பாருங்கள். குர்ஆனை விளங்கி படியுங்கள், சிந்தித்து பாருங்கள். ஏன் இந்த குர்ஆனை அன்றைக்கு எதிர்த்தார்கள் என்று யோசித்து பாருங்கள். யார் எதிர்த்தார் என்று யோசித்து பாருங்கள். முகமது நபி எதிர்த்தார்கள், அவங்களாம் யார்? எதற்கு எதிர்த்தார்கள்? இப்போ ஏன் எதிர்க்கிறார்கள் என்று பாருங்கள். தௌஹீத் ஜமாத்தை ஏன் எதிர்க்கிறார்கள்? எதற்காக எதிர்க்கிறார்கள்? அதே நேரத்தில் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், சத்திய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் எதிர்க்கப்படத்தான் செய்யும். எதிர்க்கலேண்டு வையுங்க, நீங்கள் ஒழுங்காக சொல்லலேன்னு அர்த்தம், நல்லா விளங்கிக்கணும். உங்களை ஒரு பையில் எதிர்க்கலேன்னு வைங்க, அட்டை நம்மளோட வந்துட்டான், நம்ம லைனுக்கு வந்துட்டான் ஆளு அப்படின்னு உங்களை அங்கீகரிச்சான்னு வைங்க, அப்போ வளைஞ்சிட்டீங்க, வேலை போயிட்டீங்க, வேறு வகையில் நீங்கள் சம்பாத்தியத்துக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களை எதிர்க்க மாட்டான். எல்லாத்தையும் எடுத்து நின்றீங்கன்னு வைங்க, அனைத்து தீய சக்திகளுக்கும் தீய கொள்கைகளுக்கும் எதிராக நீங்கள் முகம் கொடுத்தால் உங்களை எதிர்ப்பார்கள். சந்தோஷப்படணும். நபியுடைய சுன்னத், நபிமார்களுடைய சுன்னத் நமக்கு கிடைத்திருக்கிறது. எல்லா நபிமார்களும் எந்த சிரமம் பட்டார்களோ அந்த சிரமத்தை நம்ம படுறதுக்கு அல்ல அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான், பாக்கி தந்திருக்கிறான். இந்த பரிசனம் யார்? நமக்கு தான் கிடைக்கும். இந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஏகத்துவத்தை சொல்கிறோமே, இந்த பரிசனம் அவங்களுக்கெல்லாம் கிடைக்குமா? மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்குமா? எதிர்க்க எவனும் எதிர்க்க மாட்டான், கேட்கவும் மாட்டான். அது விளங்க மாட்டேங்குது. அட எதிர்த்தா தாண்டா கேட்பான். நீ எதிர்த்ததுனால தான் ஏன் எதிர்க்கிறான்னு கேட்குறான். நீ பள்ளிவாசலில் உட்காந்துட்டு பேசினா கூட தூங்கத்தானே செய்கிறான். அஜர்த்தி எப்போ முடிப்பார்னு பார்த்துனா பள்ளிவாசலுக்கு வர்றான். என்ன மார்க்கம் சொல்லி கொடுத்துருக்கீங்க? மார்க்கண்டை ஈர்க்கும், கவரும். அது ஓடி வருவா, தேனீக்கள் மாதிரி மொய்க்க வருவார்கள். நீங்கள் சொல்கிற மார்க்கத்து வர்றானா? மீளாது விளாண்டா கூட ஆடல் பாடல் கச்சேரி வச்சா தான் வர்றான, செய்தான் தான் வர்றானே தவிர மனுஷன் வர்றானா? கந்தூர்னு வச்சா கூட யார் வர்றான்? அதுக்கு மாதிரி கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் வச்சா தானே வர்றான். பள்ளிவாசல் நீ பயான் முடிஞ்சவன வர்றான். இங்கே என்ன செய்கிறான்? தேடி ஓடியாடுறான், சொந்த காசில் வர்றான், வண்டி பிடிச்சிட்டு வர்றான். எங்கெங்கேயே இருந்து இந்த மண்டபத்தை நிறைத்திருக்கிறீர்கள். நடிகனை பார்க்கறதுக்கா, கரகாட்டம் பார்க்கறதுக்கா, பாட்டு கச்சேரிக்கா? உண்மையை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த ஈர்ப்பு இந்த சத்தியத்துக்கு மட்டும்தான் இருக்குது. இதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் எங்களையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். இதுக்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் மக்களும் சரி, கலங்கி விடாதீர்கள். நல்லதுன்னு நினைங்கள். நீங்கள் நல்லது என்று நினைத்தீர்களே ஆனால் அதற்கேற்ற அளவில் அல்லாஹ் என்ன செய்வான்? முன்னெடுத்து தருவான். நம்ம வருவதை தடுத்தது வெக்கப்படும், அவங்க தான் படுத்தும். வருவது அரசாங்க விசாவை கேன்சல் பண்ணால் அந்த அரசாங்கத்துக்கு கேவலம், கெட்ட செயல் செஞ்சவன் கேவலப்படணும். எங்களுக்கு ஒன்றும் கேவலம் கிடையாது. எவன் தடுக்க முயற்சி பண்ணானோ அவன் கெட்ட செயலை செய்ய காரி துப்புறானா இல்லையா? இந்த செயலை செய்தவர்களை நடுநிலையாக இருக்கக்கூடிய நம்ம ஜமாத்தில் இல்லாத மக்கள் எல்லாம் காரி உமிழ்கிறார்கள். நீங்களாம் ஒரு மனுஷனுங்கடா, வெக்கமா இல்லை? இது நேருக்கு நேர் போய் சந்திச்சு கேள்வி கேளுங்கடா, எதிர்த்து இருக்கடான்னு கேட்குறாங்களா இல்லையா?